ஸ்ப்ரெட்ஷீட் வந்து பொதுவாக வந்து எங்களோட கணக்கு சார்ந்த வேலைகளை செய்யறதுக்கு வந்து நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட். இதை பயன்படுத்தி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான டாஸ்க்களை வந்து ஈஸியா செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸை வந்து கிரியேட் பண்றதுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு இந்த எக்ஸல் வாக்குள்ள ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸல் மட்டும் இல்ல, மார்க்கெட்ல நிறைய ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சரி, உதாரணத்துக்கு சரி இப்போ ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நிறைய இருக்குது. இப்போ இதுல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல சாஃப்ட்வேர் தான் இது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ்ல இருக்கிற ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். அப்படி இல்லாம உங்களுக்கு வந்து கூகுள்ல உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், இந்த ஷீட் என்ற சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து எங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல நாங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒர்க் பண்றவாக்கே எங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான ஒர்க்களை செய்யறதுக்கு எங்களுக்கு இந்த கூகுள் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல ஜொஹோ ஷீட், ஆப்பிள் நம்பர்ஸ், அடுத்த வந்து எத்தகேல்க், அடுத்த வந்து WPS ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்ஷீட்டுக்குரிய ஆப்ஷன், இப்படியான நிறைய எங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்குது. சரி, இது எல்லாமே வந்து பொதுவாக எங்களோட மேத்தமெட்டிக்ஸ் வேலைகளை வந்து ஈஸியாக்குறதுக்கு நாங்க பயன்படுத்துற சாஃப்ட்வேர் ஆகுது. சரியா? இப்ப இதுல நாங்க உங்களுக்கு வந்து படிச்சு தர போற வந்து இந்த எக்ஸல். சரியா? எக்ஸல் வந்து ஆஃபீஸ் பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். சரி, நீங்க இந்த எக்ஸலை வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணினா இதை போல விண்டோ ஒன்று வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். சரி, இது வரைக்கும் வந்து கிளியரா ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் என்ன, அதை இதுக்கு என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம்ன்றது ஓகே. ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு வந்து நாங்க மெயினா உங்களுக்கு வந்து படிச்சு தர விஷயங்களை வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு தர போற ஹேண்ட் அவுட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். அதுலயும் வந்து அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ் பேக்கேஜுக்குரிய ஹேண்ட் அவுட் தான் நாங்க தருவோம். சரியா? அப்ப உங்களுக்கு தமிழ்ல நோட்ஸ் வேணுமெண்டா படிச்சு தரக்குள்ள தமிழ்ல நோட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. 177. சரி, நாங்க இந்த செஷனுக்கு வந்து போவோம். இப்ப நீங்க வேர்ட் வாக்குத்தான், பவர் பாயிண்ட் வாக்குத்தான் நீங்க ஓபன் பண்ணினோடனே உங்களுக்கு இனிஷியலா வர விண்டோல வலைக்கும் சலாம் நோட்ஸ் இங்கிலீஷ்லயா தருவீங்க? நோட்ஸ் இங்கிலீஷ்ல தான் நீக்க முடியுது. ஏண்டா ஸ்ப்ரெட்ஷீட் நோட்ஸ் வந்து எக்ஸல்ட நோட்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்ல டைப் பண்ணி தந்துண்டு அதோட மீனிங் எல்லாம் வந்து விளங்காது. அது வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டா நாங்க விரித்தாள்னு சொல்லுவோம். விரித்தாள், அடுத்து வந்து புலம், அப்படி ஒவ்வொன்று சொல்லக்குள்ள அது வந்து ஹேண்டில் பண்றது வந்து கஷ்டம். இப்ப செல்ல வந்து நாங்க புலம் என்று சொல்லுவோம். அப்படி நாங்க இப்ப இதுல ஹேண்ட் அவுட்ல வந்து புலம் என்று போட்டுட்டு நாங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள செல் என்ற ரெஃபரன்ஸ் டேர்மை யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஓகேயா? ஓகே. சரி, இப்ப நாங்க இதுல நாங்க பவர் பாயிண்ட்ல பார்த்தவாக்குத்தான் எங்களுக்கு வந்து நாங்க எக்ஸல்ல ஒர்க் பண்ணக்குள்ள எங்களுக்கு ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு எங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்டா சர்ச் பண்ணி எடுக்கலாம். இதுல உங்களுக்கு பார்த்தா விளங்கும் பட்ஜெட் டெம்ப்ளேட்கள் இருக்குது. அடுத்து வந்து கம்பெனி வைஸ் இன்வாய்ஸ்களை வந்து கிரியேட் பண்றதுக்கு, பொருட்கள் விற்பனை சார்ந்த இன்வாய்ஸ்களை வந்து கிரியேட் பண்றதுக்கு, அடுத்து வந்து லோன் கால்குலேட்டர்ஸ், இப்படி ஆல்ரெடி அவைலபிள் இருக்கிற எங்களுக்கு நாங்க மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தேவைப்படுற ஆல்ரெடி அவைலபிள் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நீங்க கான் சார்ட் ட்ரா பண்ணணும்னா ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணாம டிரெக்டா கான் சார்ட் வாக்குள்ள இந்த டெம்ப்ளேட் ஒன்று எடுத்து எங்களுக்கு தேவையான எடிட்டிங்களை பண்ணி ஒரு கான் சார்ட்டை வந்து எங்களுக்கு ட்ரா பண்ணி எடுக்கலாம். சரி, இப்படி உங்களுக்கு கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் இருக்குது. அப்படி இல்லை நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான கணக்குக்குரிய வேலையாண்டு செய்ய போறீங்களா இருந்தா அதுக்கு இந்த பிளாங்க் ஒர்க் புக்ன்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணு. சரி, ஓகே. அப்ப நாங்க புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணணுமெண்டா நீங்க இனிஷியலா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணினதுக்கு பிறகு இருக்கிற பிளாங்க் ஒர்க் புக்ன்றதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்க சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணக்குள்ள புதுசா ஒரு ஃபைல் உண்டு ஒர்க் புக் ஒன்று ஓப்பன் பண்ணணுமெண்டா ஃபைல்ல போய்த்து நியூல கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மெத்தட்ல ஒன்று ஓப்பன் பண்ணலாம். சரி, இதை வந்து இதுல நான் சொன்னேன் புதுசா நீங்க ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணக்குள்ள அதை வந்து நாங்க ஒர்க் ஷீட்னு சொல்றதா ஒர்க் புக்னு சொல்றதா இங்க என்ன இருக்குது
இங்க என்ன இருக்குது ஒர்க் Workbook. சரி ஒர்க் புக் இருக்குது. அப்ப ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஓ லெவல்ல படிக்கோல மேத்ஸ் கொட்ரூல் உள்ள காப்பி யூஸ் பண்ணிப்பீங்க. அதை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், எக்ஸசைஸ் புக்னு சொல்லுவோம். அதுல உங்களுக்கு கணக்க செய்யறதுக்கு எத்தனை பேஜஸ் வேணுமென்றாலும் வந்து ஆட் பண்ணலாம் தானே. அத போலத்தான் நீங்க எக்ஸல்ல கிரியேட் பண்ற அந்த ஃபைலை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், workbook ஒர்க் புக்ன்னு நாங்க சொல்லுவோம். அந்த ஒர்க் புக்குக்குள்ள உங்களுக்கு விரும்பின அளவான ஷீட்ஸை வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ஆட் பண்ணி எடுக்கலாம். சரியா. இப்ப நீங்க இனிஷியலா ஓபன் பண்ணக்குள்ள இனிஷியலா ஒரு ஷீட்டோட வந்து ஓபன் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட்ஸை வந்து ஆட் பண்ணி அந்த உங்களோட காப்பியில புக் ஒர்க் புக்ல இருக்கிறவாக்கு எக்ஸ்ட்ரா பேஜஸ் வந்து ஆட் பண்ணணும்டா இந்த குறிப்பிட்ட பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்றது மூலம் உங்களுக்கு தேவையான ஒர்க் ஷீட்ஸை வந்து ஆட் பண்ணலாம். இந்த டேர்ம் வேர்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. அப்ப நாங்க எக்ஸல்ல கிரியேட் பண்ற ஃபைலை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஒர்க் புக்னு சொல்லுவோம். அந்த ஒர்க் புக்குக்குள்ள எங்களுக்கு எங்களோட கால்குலேஷன்ஸுக்கு செய்யறதுக்கு தேவையான அமைப்புல ஒவ்வொரு ஷீட்டை ஒவ்வொரு பேஜஸ் ஆட் பண்ணக்குள்ள அந்த ஆட் பண்ற ஒவ்வொரு பேஜஸையும் வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஷீட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒர்க் ஷீட்ஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். சரி, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரெண்ட் கிளியரா? ஒர்க் புக் அண்ட் ஒர்க் ஷீட். Miss. ஓகே. ma'am. அடுத்தது ஒரு சாரி கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன், அது கொஞ்சம் அந்த டிஃபரெண்ட். ஓகே. எக்ஸல்ல நீங்க கிரியேட் பண்ற அந்த ஃபைலை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஒர்க் புக்னு நாங்க சொல்லுவோம். உதாரணத்துக்கு கூட காப்பி அந்த மேத்ஸ் கண்ட்ரோல் காப்பியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காப்பியை வந்து நீங்க மொத்தமா என்னன்னு சொல்லுவீங்க, எக்ஸசைஸ் புக்னு நீங்க சொல்லுவீங்க. சரி. இப்ப அந்த எக்ஸசைஸ் புக்குக்குள்ள உங்களுக்கு கணக்குகளை செய்யறதுக்கு நீங்க ஒவ்வொரு ஷீட்டா பிரட்டி தேவையான கணக்குகளை வந்து எழுதுவீங்க. அத போல எக்ஸல்ல நான் கிரியேட் பண்ற இந்த ஃபைலை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஒர்க் புக்ன்னு நாங்க சொல்லுவோம். அந்த ஒர்க் புக்குக்குள்ள உங்களுக்கு எத்தனை பேஜஸ் வேணுமோ அவ்வளோ பேஜஸையும் வந்து ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ற பேஜஸை வந்து நாங்க என்னன்னு சொல்ற, ஷீட்ன்னு நாங்க சொல்றோம். சரி, இல்லாட்டி ஒர்க் ஷீட்ன்னு நாங்க சொல்றோம். கிளியரா? ஓகேயா? சரி. அடுத்தது நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வேர்ட்ல பார்த்த வாக்கியத்தான் பவர் பாயிண்ட்ல பார்த்த வாக்கியத்தான் மேலுக்கு இருக்கிற இந்த ஏரியாவை, சரி, மேலுக்கு இருக்கிற இந்த ஆப்ஷன் இருக்கிற ஏரியாவை வந்து நாங்க ரிப்பன் சொல்லுவோம். ரிப்பன்ல ஒவ்வொரு டேப்கள் வந்து காணப்படும். நீங்க போற ஒவ்வொரு டேப்லையும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு அது ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு குழுவா வந்து பிரிச்சுப்பாங்க. அந்த ஒவ்வொரு குரூப்பையும் வந்து நாங்க குரூப்னு சொல்லுவோம். குரூப்புக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து சரி. இது நாங்க பவர் பாயிண்ட்ல பார்த்த விஷயமே தான். ஓகே. இப்ப இதுல நீங்க முக்கியமா பாருங்க, இந்த எக்ஸெல்ல சரியா, எக்ஸெல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேன் ஷீட் ஒன்று இருக்குதா இல்லாட்டி பாக்ஸ் ஆன அமைப்பு இருக்குதா? Box. இருக்குது. இது நீங்க நார்மலா ஒரு டேபிள் உண்டு, ஒரு அட்டவணை உண்டு அடிக்கோல வார அமைப்புல தான் இந்த ஒர்க் ஷீட்ல ஒர்க்கிங் ஏரியா வந்து இருக்கும். அப்ப இதுல உங்களுக்கு பார்த்தா விளங்கும் கொலம் நிரல் கொலம குறிக்கிறது வந்து இந்த அல்பபெட் லெட்டர்ஸ்ல வந்து இருக்கும், ஏபிசின்னு சொல்லி அல்பபெட் லெட்டர்ஸ்ல இருக்கும். வரி அமைப்பு ரோவை குறிக்கிறது வந்து 1 2 3ன்னு சொல்லி நம்பர்ஸால வந்து குறிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க இந்த குறிப்பிட்ட இந்த ஒர்க் ஷீட்ல இருக்கக்கூடிய ஒரு புக்ஸை வந்து நீங்க யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணுமா இருந்தா இந்த குறிப்பிட்ட இந்த பாக்ஸை நாங்க எக்ஸல்ல வந்து என்னன்னு சொல்லுவோம், செல்ன்னு நாங்க சொல்லுவோம். சரியா? இதை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், செல்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் வரீங்க பிள்ளைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். இன்றைய செஷனுக்கு மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் லிமிட்டை தாண்டி ஜாயின் ஆக இயலாதாக்களுக்கு வந்து நான் ரெக்கார்டிங் வந்து ஷேர் பண்ணுவேன். சரியா? அப்படி இன்றைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண இயலாம இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் வந்து என் பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்க என்ன இயர் என்ன ரீசன் போட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரி, இன்றைய செஷனுக்கு மட்டும் எனக்கு யூடியூப் லைவ் போக இல்லாம இருக்குது, ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் இல்லாம இருக்கிறனால for 24 hours. சரி, மேம் உங்களோட நம்பர் உங்களோட குரூப்ல இருக்குது. ஓகே. இப்போ ஆன்லைன்ல இருக்கிறாக்கள் வந்து லெஃப்ட் ஆக வேணும்.
ஓகே. இந்த ஆன்லைன்ல இருக்கிறாக்கள் லெஃப்ட் ஆக வேணும். அப்படி லெஃப்ட் ஆனா வந்து அட்டெண்டன்ஸ் வராது. இந்த ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க லிமிட்ல இருக்கிறீங்க, மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராவா வர ஆக்களுக்கு தான் அந்த ஆப்ஷன். சரி, ஓகே. அப்ப இந்த எக்ஸல்ல நாங்க ஒர்க் பண்ணக்குள்ள வர இந்த ஒவ்வொரு பாக்ஸ் அமைப்பை வந்து நாங்க என்ன நேம்ல வந்து கால் பண்ணுவோம்டா செல் என்ற நேம்ல வந்து கால் பண்ணுவோம். சரி, செல்லுன்னு நாங்க சொல்லுவோம். சரி, இந்த செல்ட இப்ப இந்த எத்தனாவது செல், இது இந்த எகின வரைக்குமான செல், இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நாங்க இந்த செல்ட அட்ரஸ் வந்து நாங்க எடுக்கணும். செல்ட அட்ரஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்டா கொலம்ட நேம் பிளஸ் அது எத்தனாவது ரோல ஈக்கிறன்றதை பொறுத்து. சரியா? இப்ப என்ன சொல்லுங்க, இந்த செல்லுன்னு நான் டைப் பண்ணிக்கிற இந்த எழுத்துக்கள் ஈக்கிற அந்த பாக்ஸ் எத்தனாவது குளத்துல ஈக்குது? B2. B2. B குளத்துல ரெண்டாவது செல்லுல ஈக்குது. சரியா? B குளத்துல ரெண்டாவது செல்லுல ஈக்குது. சோ அதோட செல் அட்ரஸ் வந்து என்ன? B2. பிகின இந்த உங்களோட ஒர்க்கிங் ஏரியால ரிபனுக்கு கீழே கீக்கிற இந்த ஏரியால வந்து எதை காட்டுமெண்டா உங்களோட செல்ட நேம் பாக்ஸை வந்து காட்டும். சரி, சரி, ஓகே. அடுத்த வந்து இப்ப நீங்க சில நேரம் இந்த எக்ஸல்ல ஒர்க் பண்ண போல நிறைய கர்சர் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு பார்க்கலும், நான் இந்த செல்ட நடுப்பகுதிக்கு எடுத்துட்டு போக இந்த கர்சர் பாயிண்ட் வந்து எப்படி வருது? ஒரு திக்கான பிளஸ் சைன் ஃபார்மட்டுக்கு வருது. இதே நான் இந்த செல்ட ஓரத்துக்கு நான் கர்சர் எடுத்துட்டு வரக்குள்ள எந்த கர்சர் பாயிண்ட் வந்து முதல்ல இந்த வாக்கு கேக்குதா இல்லாட்டி டிஃபரெண்டா மாறுதா? டிஃபரெண்டா மாறுது. ஒரு ஆங்கர் ஃபார்மட்டுக்கு வந்து மாறுது. இதே நான் இந்த செல்ட கீழ்பக்கம் இந்த மூலைக்கு எடுத்துட்டு வரக்குள்ள எந்த கர்சர் பாயிண்ட் எப்படி மாறுது? தின்னான பிளஸ் சைனுக்கு வந்து மாறுது. அப்ப எக்ஸல்ல ஒர்க் பண்ணக்குள்ள உங்களுக்கு 3 அமைப்பில் இருக்கிற கர்சர் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்ப இதோட ஃபங்க்ஷனை தான் நான் முதல்ல சொல்ல போறேன், கிளியரா விளங்கி போங்க. சரி, இப்ப நான் இக்கின A என்று டைப் பண்றேன். இக்கின 1 2 நான் டைப் பண்றேன். சரியா? இக்கின நான் 5 10 நான் டைப் பண்றேன். சரி, அதே நேரம் இக்கின வந்து நான் இக்கின எக்ஸ்ட்ரா இதொன்று ஆட் பண்றேன், இன்சர்ட். சரி, இக்கின வந்து நான் டைப் பண்றேன் A001. சரி, இப்ப நான் இக்கின வந்து சில டெக்ஸ்ட்களை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். A001 1 2 5 10 சொல்லு. இப்ப நான் இந்த ஒவ்வொரு கர்சர் பாயிண்டையும் வந்து எப்படி யூஸ் பண்றேன்றதை வந்து நான் சொல்ல போறேன். இப்ப இதுல நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செல் தொகுதியை நீங்க செலக்ட் பண்ணணுமா இருந்தா, தெரிவு செய்யணுமா இருந்தா, இந்த ஆங்கர் பாயிண்டை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்? தெரிவு செய்யலாம். செல்ட நடுப்பகுதிக்கு உங்களோட கர்சர் எடுத்துட்டு போயிட்டு, சரியா, உங்களோட கர்சர் வந்து இப்படி திக்கான பிளஸ் சைன் லீக் போல உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்? உங்களோட மவுஸை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி, சரியா, ஏதாவது செலெக்ஷனுக்கு போறேன்டா செல்ட நடுப்பகுதிக்கு கர்சர் எடுத்துட்டு வரக்குள்ள இந்த திக்கான பிளஸ் சைனுக்கு உங்களோட கர்சர் பாயிண்ட் மாறும். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யலாம்? கிளிக் பண்ணி தேவையான பகுதியை வந்து தெரிவு செய்யலாம். அப்ப இந்த திக்கான பிளஸ் சைன் வந்து நாங்க எதுக்கு யூஸ் பண்றது? செலெக்ஷனுக்கு யூஸ் பண்றது. அடுத்து வந்து இந்த திக்கான பிளஸ் சைன் வந்து எங்களுக்கு எப்ப ஆக்டிவ் ஆகும்? செல்ட நடுப்பகுதிக்கு வந்து கர்சர் எடுத்துட்டு வரப்போல. சரி, அது கிளியரா? ஓகே. இப்ப இந்த A என்ற லெட்டரை நான் டைப் பண்ணிக்கிறது என்ன செல் அட்ரஸ்ல? A1. இப்ப எனக்கு இந்த A1 அட்ரஸ்ல டைப் பண்ணிக்கிற இந்த லெட்டரை கட் பண்ணிக்கொண்டு இந்த B4ல வந்து ஆட் பண்ணணும். இல்லைங்கண்ணா? அப்ப உங்களுக்கு நார்மலா கட் பண்ற வாக்கு இதுல கட் பண்ணிட்டு எங்க பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே கிளிக் பண்ணி இந்த பேஸ்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்தா ஓகே. சரி, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கொள்றேன். கண்ட்ரோல் எக்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இங்க வந்து கொடுக்கலாம். சரி, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்யலாம்டா, இந்த குறிப்பிட்ட செல்லிக்கிற டேட்டாவை தானே நீங்க இங்க வந்து மூவ் பண்ணணும். அப்ப அந்த குறிப்பிட்ட செல்லை ஆக்டிவ் பண்ணிட்டு இந்த செல்ட ஓரப்பகுதிக்கு வந்து கர்சர் எடுத்துட்டு வாங்க. இந்த ஓரத்துக்கு கர்சர் எடுத்துட்டு வரக்குள்ள முதல்ல இந்த திக் பிளஸ் சைனா வருது, இல்லாட்டி வந்து ஒரு நங்கூரம் ஷேப்புக்கு எந்த கர்சர் பாயிண்ட் மாறுதா? நங்கூரம் ஷேப்புக்கு மாறுது. இப்ப இந்த நங்கூரம் ஷேப் வந்து ஆக்டிவ் ஆனதுக்கு பிறகு நீங்க அந்த
செல்லை கிளிக் பண்ணி கொண்டு அப்படியே வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து கர்சரை வந்து விடும். இப்ப என்ன நடக்குது? இங்க A1ல இந்த அந்த ஏன்ற லெட்டர் இப்ப எந்த லெட்டருக்கு எந்த செல் அட்ரஸ்ல இருக்குது? B4. அப்ப இந்த நங்கூரன் ஷேப்ல இருக்கிறத வந்து எங்களுக்கு என்னத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம்? கட் பேஸ்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். டிரெக்டா நீங்க யூஸ் பண்ற இதாங்க. இப்ப காப்பி பேஸ்ட்னா ஒரிஜினல் டேட்டா இங்க ஈக்கணும். இங்க இருக்குதா? இங்க A1ல இந்த இருக்குதா? இல்ல. அப்ப இங்க வந்து நான் யூஸ் பண்ற காப்பி பேஸ்டா கட் பேஸ்டா? கட் பேஸ்ட். இப்ப இதுல காப்பி எடுக்கணும்டா நீங்க கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணி கொண்டு நீங்க மூவ் பண்ணினா அது என்ன நடக்கும்? காப்பி வரும். இல்லைங்கன்னா நீங்க டிரெக்டாக சரி நீங்க இந்த செல் இருக்கிறீங்க ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கொண்டு நீங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினா அகின நடக்கிறது வந்து கட் பேஸ்டா காப்பி பேஸ்டா? கட் பேஸ்ட். இப்ப எனக்கு இந்த B4 இருக்கிற செல்ல இருக்கிற இந்த டேட்டாவை A4க்கு வந்து காப்பி பண்ணணும்டா இந்த செல் ஆக்டிவ் பண்ணுங்க. நங்கூரன் ஷேப் இருக்கிற அமைப்புக்கு இந்த செல்ட பார்டருக்கு வந்து கர்சர் எடுத்துருவாங்க. இப்ப கீபோர்ட CTRL இருக்கிற கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணினா இப்ப கூட கர்சர் பாயிண்ட் பாருங்க. கர்சர் பாயிண்டோட பிளஸ் அடையாளம் வந்து வந்திக்குது. இது வந்ததுக்கு பிறகு உங்களோட கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கொண்டு அப்படியே வந்து எந்த இடத்துல நீங்க காப்பி பண்ணணுமோ அந்த இடத்துக்கு வந்து கர்சர் விடும். இப்ப ஏண்டா ஒரிஜினல் டேட்டா வந்து ரிமூவ் ஆகிக்குதா? இல்ல. ஆனா அதுல காப்பி உண்டு எங்க வந்திக்குது? A4ல வந்திக்குது. சரி அப்ப மேம் இன்னொரு தரம் செஞ்சு காட்டுங்க மேம். ஓகே கட் பேஸ்ட் விளங்கினா? எஸ் மேம். ஓகே இப்ப இதுலயே காப்பி ஒன்று எடுக்கணும்டா உங்களோட கீபோர்ட CTRL என்ற ஒரு கீ ஒன்று இருக்கும். சரி இத வந்து நாங்க கண்ட்ரோல் கீன்னு நாங்க சொல்லுவோம். சரி சரி இப்ப எனக்கு இந்த A என்ற செல்ட இந்த லெட்டர்ஸ் இந்த B4 செல் இருக்கிற டேட்டாவை வந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணணும். கட் பேஸ்ட் இல்ல காப்பி பேஸ்ட் பண்ணணும். அப்ப நீங்க முதல்ல கட் பேஸ்ட் பண்றதுக்கு இந்த செல்லை ஆக்டிவ் பண்ணிட்டு அட பார்டருக்கு நீங்க கர்சரை வந்துட்டு இது ஆக்டிவ்ல வச்சுக்கொண்டு இப்ப இது நான் கர்சரை என்னோட பார்டருக்கு வந்து கொந்திக்கிறேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்டா கீபோர்டு என்ன கீயை வந்து பிரஸ் பண்ணிக்கொள்ளணும்? கண்ட்ரோல் கீ CTRL என்ற கீயை வந்து பிரஸ் பண்ணுங்க. இப்ப நான் கீபோர்ட்ல இந்த CTRL கீயை வந்து நான் பிரஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணல. நான் அதை அழுத்தி கொண்டே தான் நிக்கிறேன். இப்ப என் கர்சர் பாயிண்ட் எப்படி மாறிக்குது? கர்சர் அடையாளத்தோட பிளஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவா வந்துக்குது. இப்ப என்ன செய்யுங்க உங்களுக்கு எந்த இடத்துக்கு அந்த செல்லை காப்பி பண்ணணுமோ அந்த இடத்துக்கு வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கோ வந்து ரிலீஸ் பண்ணுங்க. இப்ப ஒரிஜினல் டேட்டா இருக்குதுங்க அதோட காப்பி வந்து எங்க வந்திக்குது? A6ல வந்திக்குது. சரி அப்ப கட் பேஸ்டா டிரெக்டா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. காப்பி பேஸ்டா ஓரத்துக்கு பார்டர் ஏரியாவுக்கு கர்சரை வந்து கொண்டு கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணி கொண்டு என்ன செய்யுங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே இப்ப எனக்கு ரெண்டு செல்லை வந்து காப்பி பண்ணணும்டா தேவையான செல் எல்லாத்தையும் காப்பி செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோலை பிரஸ் பண்ணுங்க. தேவையான இடத்துல வந்து கர்சர் விடுங்க. அப்ப அது என்ன நடக்கும்? காப்பி பேஸ்ட் ஆகும். அப்ப திக்கான பிளஸ் சைன் வந்து நாங்க செலக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஆங்கர் பாயிண்ட்ல வர பிளஸ் சைன் வந்து நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? காப்பி பேஸ்ட்டுக்கும் கட் பேஸ்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். கட் பேஸ்ட்டுக்கு டிரெக்டா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். காப்பி பேஸ்ட் பண்ணணும்டா எந்த கீ எக்ஸ்ட்ராவா பிரஸ் பண்ணிக்கொள்ளணும்? கண்ட்ரோல் கீ. சரி அது கிளியரா? ஓகே அடுத்து நாங்க பார்க்க போறது இந்த தின்னான பிளஸ் சைன். சரியா? இப்ப எனக்கு இப்ப நீங்க ஒரு டேட்டா ஒன்று என்டர் பண்ணக்கூட 1 2 3ன்னு சொல்லி எனக்கு சீரியல் நம்பர் போகும். அப்ப நான் இன வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா 1 2 சாம்பிள் டேட்டா வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு இந்த டேட்டா உள்ள செல்லை வந்து நான் என்ன செய்யறேன்? செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணினதுக்கு பிறகு இந்த செல்ட கீழ்பக்கம் மூலைக்கு சரியா கீழ்பக்கம் வலது கை பக்கம் இருக்கிற அந்த மூலைக்கு சரியா என்னோட கர்சர் எடுத்துட்டு வரக்குள்ள இப்ப இந்த கர்சர் வந்து என்ன சைனுக்கு மாறிக்குது? மெல்லிய பிளஸ் குறியீட்டுக்கு வந்து மாறிக்குது. இந்த மெல்லிய பிளஸ் குறியீட்டுக்கு மாறினதுக்கு பிறகு நீங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினண்டா இப்ப உங்களுக்கு பார்க்கலாம் நான் மேல சாம்பிள் டேட்டா 1 2 ஒன்றால இன்க்ரிமெண்ட் ஆகிறதை வச்சுக்கிறேன். ஸோ கீழே 3 4 5 நான் எது வரைக்கும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றேனோ அது வரைக்கும் வந்து எத்தனையால வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகுது? 8 வரைக்கும் வந்திருக்கு.
ஒன்றால கூட்டிட்டு வந்து போகுது. சரி, இப்ப நான் இங்க 5 10 செலக்ட் பண்றேன். இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கிற டிஃபரண்ட் எத்தனை இருக்குது? 5. இப்ப நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்ட ஓரத்துக்கு கர்சருக்கு வந்து drag and drop பண்றேன். இப்ப இன்கிரிமெண்ட் எத்தனையால நடந்துட்டு போகுது? 5 மடங்கால். சரி, ஓகே. இப்ப நான் இங்க சிங்கிள் ஒரு ஒன்னா நம்பரை மட்டும் டைப் பண்றேன். இப்ப நான் இத வந்து drag and drop பண்றேன். என்ன நடக்குது? இன்கிரிமெண்ட் ஆகுதா? இல்ல, ஜஸ்ட் சேம் நம்பரை Repeat வந்து என்ன ஆகுது. செய்யுது? காப்பி ஆக்குது. சரியா? Copy one. சேம் இத வந்து காப்பி ஆக்குது. இப்ப நான் borderக்கு கொண்டு வந்து அது இதாக்குற சாரி பிஸ்கட் அது கேக்குற கோடுக்கு வந்து ஆட்கள் borderக்கு மைக்க மியூட் வச்சானா? பண்ணுங்க. பார்டருக்கு borderல வச்சு இதாக்கினா அது கூட்டிட்டு போகும். இல்லம்மா, பார்டர்ட நடுவுல வச்சு நீங்க drag பண்ணினா காப்பி பேஸ்ட் கட் பேஸ்ட். இந்த பார்டர்ட உங்களோட வலது கை பக்க கீழ் மூலை நீங்க செலக்ட் பண்ற செல்ட வலது கை பக்கத்துல இருக்கிற கீழுக்கு இருக்கிற இந்த ஆங்கிள் பாயிண்ட் மூலை மேம் உங்களோட அதுக்கு க்ரஷர் வேற இடத்துல நின்று வேலை செய்யுது மேம். அந்த செல்லு கிட்ட க்ரஷர் இருக்குது இல்ல, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்குது. எல்லாருக்குமா? எஸ் Yes, மேம். அதான். இப்ப ஓகேயா? ஓகே மேம், இப்ப ஓகே இருக்குது. அப்ப முதல் ஃபுல்லா ரிபன்ல நான் நின்று வேலை செய்யும். சரி, அப்ப நான் வந்து ஜூம் பண்ணாம வந்து ஒர்க் பண்றேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ற இடம் விளங்க இல்லாட்டி உங்களோட ஸ்கிரீனை வந்து நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, Okay. ஓகே. இப்ப நான் இங்க வந்து 1ஆம் நம்பரை வந்து கீறி விளையாட வேணும் புள்ள. கொஞ்சம் இருங்க. சரி, இப்ப நான் இங்க வந்து இந்த E1 செல்ல வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப என்ன கர்சர் பாயிண்ட் சரியான இடத்துல காட்டுது தானே உங்களுக்கு? ஓகே. இப்ப நான் E1 செல்ல வந்து எத்தனை நம்பரை டைப் பண்ணிக்கிறேன்? 1. இப்ப நான் என்ன செய்யறேன்டா இந்த செல்ட சரி என்ன வலது கை பக்கம் நீக்கிற கீழ் மூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன வலது கை பக்கம் நீக்கிற கீழ் மூலைக்கு கர்சரை கொண்டு வர கொண்டு அப்படியே ட்ராக் பண்றேன். இப்ப நான் இங்க வந்து சாம்பிள் டேட்டா என்டர் பண்ணிக்கிறேன்னா இல்ல, 1ஆம் நம்பரை மட்டும் தான் டைப் பண்ணிக்கிறேன். அதை நான் ஜஸ்ட் என்ன செய்யறேன்? drag and drop பண்றேன். இப்ப என் டேட்டா வந்து எப்படி வருது? சேம் டேட்டா வந்து காப்பி பண்ணுது. இப்ப நான் திரும்ப இங்க 1ஆம் நம்பரை டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு கர்சரை இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். என் வலது கை பக்கம் கீழ் மூலைக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு கீபோர்ட கண்ட்ரோல் கீயை வந்து பிரஸ் பண்ணி கொள்றேன். பிரஸ் பண்ணினது பிறகு இப்ப பிளஸ் சைனோட என்ன குறியீடு ஆட் ஆகிக்குது? இன்னும் ஒரு பிளஸ். இப்ப நான் என்ன செய்யறேன்? drag and drop பண்றேன். இப்ப என்ன நடக்குது? காப்பி ஆகுதா? 1ஆல இன்கிரிமெண்ட் ஆகுதா? 1ஆல இன்கிரிமெண்ட் ஆகுது. சரி, அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஃபில் ஹேண்ட்லர் இதை வந்து நாங்க ஃபில் ஹேண்ட்லர்ன்னு நாங்க சொல்லுவோம். இந்த தின்னான பிளஸ் சைனை நீங்க ஃபில் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணக்குள்ள சிங்கிள் நம்பர் ஒன்றை மட்டும் நீங்க டைப் பண்ணிட்டு ஃபில் ஹேண்ட்லரை யூஸ் பண்ணினா அது என்ன செய்யும்? சேம் நம்பரை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும். சரியா? இதே இது நீங்க சிங்கிள் நம்பர் ஒன்றை டைப் பண்ணிட்டு ஃபில் ஹேண்ட்லரை யூஸ் பண்ணக்குள்ள கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணி கொண்டு நீங்க யூஸ் பண்ணினா என்ன செய்யும்? 1ஆல இன்கிரிமெண்ட் பண்ணும். சரி, அப்படி இல்லை எனக்கு 1ஆல இன்கிரிமெண்ட் தேவையில்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுமே எனக்கு 3 6 இப்ப இங்க வந்து 2 செல்லுக்கும் இடையில எத்தனையால இன்கிரிமெண்ட் நடந்துக்குது? 3ஆல. அப்ப ஒவ்வொரு நம்பரும் 3ஆல கூட்டிட்டு போகணும்டா சாம்பிள் 2 நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஃபில் ஹேண்ட்லரை யூஸ் பண்ணினா பிறகு வர ஃபில்லிங் வந்து எத்தனையால கூட்டிட்டு போகும்? 3ஆல வந்து கூட்டிட்டு போகும். சரி, ஆனா நீங்க ஒரு இங்கிலீஷ் லெட்டரோட நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஃபில் ஹேண்ட்லரை யூஸ் பண்ணினா அது ஆட்டோவா வந்து என்ன செய்யும்? 1ஆல நம்பரை வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு போகும். கிளியரா?
சரி, நீங்க இங்கிலீஷ் லெட்டர்ஸோட நம்பரை யூஸ் பண்ணிட்டு ஃபில் ஹேண்ட்லர் எந்த ஒரு கண்ட்ரோல் கீயும் நான் பிரஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபில் ஹேண்ட்லரை யூஸ் பண்ணினா அது என்ன செய்யும், ஒன்னால வந்து கூட்டிட்டு போகும். ஆனா ஜஸ்ட் நம்பரை மட்டும் டைப் பண்ணிட்டு சும்மா ஃபில் ஹேண்ட்லரை யூஸ் பண்ணினா அது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுமா காப்பி பண்ணுமா? காப்பி பண்ணும். ஹப்சா 54 054. ஹப்சா யாரு? கொஞ்சம் தூங்குறேன்டா போன் அங்கலக்கி வச்சுட்டு தூங்குங்க, கீறி விளையாடாம. சரி, இந்த 3 டைப் ஆஃப் கர்சர் பாயிண்ட்டும் வந்து கிளியரா எக்ஸல்ல யூஸ் பண்ற. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைனலா இருக்க சொல்றேன். இந்த திக்கான பிளஸ் சைன் வந்து எதுக்குரியது? செலக்ட் செலக்ஷன். செலக்ட் செல். இந்த செலக்ட் ஒரு செல்லையோ மல்டிபிள் செல்லையோ செலக்ட் பண்ணினதுக்கு பிறகு அதோட border பகுதிக்கு கர்சரை கொண்டு வர கொள்ளிக்கிற இந்த நங்கூரன் ஷேப்ல இருக்கிற பிளஸ் சைன் எதுக்குரியது? கட் அண்ட் பேஸ்ட். கட் அண்ட் பேஸ்டுக்குரியது. கட் அண்ட் பேஸ்டுக்குரியது. அதை நீங்க காப்பி பண்ணணும்டா என்ன கீயோட யூஸ் பண்ணணும்? கண்ட்ரோல் கீயோட. சரியா? கண்ட்ரோல் கீயோட. சரி, அப்ப டிரெக்டா இந்த நங்கூரன் ஷேப் வந்து கட் அண்ட் பேஸ்டுக்குரியது. நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும்டா அதை கண்ட்ரோல் கீயோட வந்து யூஸ் பண்ணுங்க. சரி, ஓகே. அடுத்தது இந்த ஃபில் ஹேண்ட்லர். சரியா? ஃபில் ஹேண்ட்லர் வந்து அல்பபெட்டோட இருக்கிற நம்பருக்கும் டிரெக்ட் சிங்கிள் நம்பருக்கும் டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணும். சிங்கிள் நம்பர் இருக்கிற இடத்துல ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஃபில் ஹேண்ட்லரை யூஸ் பண்ணினா அது அந்த சேம் நம்பரை வந்து என்ன செய்யும்? காப்பி பண்ணும். அல்பபெட்டோட இருக்கிற நம்பரை வந்து நீங்க ஃபில் ஹேண்ட்லரை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணினா அது என்ன செய்யும்? அல்பபெட் வந்து அப்படியே இருக்கும், நம்பர் வந்து என்ன செய்யும்? ஒன்றால இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகும். இப்ப நீங்க 1 2 சாம்பிள் டேட்டா எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும்? சாம்பிள் டேட்டாவை வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்க ஃபில் பண்ணினா என்ன நடக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். நீங்க கொடுத்த அந்த சாம்பிள் டேட்டாட இன்க்ரிமெண்ட் அமைப்புக்கு ஏற்ற அமைப்புல இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகும். சரி, ஓகே. இப்ப நீங்க ஒன்னா நம்பரை வந்து டைப் பண்ணிட்டு ஃபில் ஹேண்ட்லரை கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணி கொண்டு ட்ராக் பண்ணினா என்ன நடக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். 1ஆல இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சரி, 1ஆல இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அப்ப இந்த 3 கர்சர் பாயிண்ட்டும் அதோட ஃபங்க்ஷனும் வந்து கிளியரா? ஓகே. அடுத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸெல்ல நீங்க குறிப்பிட்ட செல் தொகுதி ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணின செல்லில் இருக்கிற எல்லா தரவையும் அழிக்கணுமா இருந்தா, டேட்டாவையும் வந்து ரிமூவ் பண்ணணுமா இருந்தா, கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா 2 கீக்கும் பேக் ஸ்பேஸ் டிலீட். இதுல நீங்க பேக் ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா ஒரே ஒரு செல் இருக்கிற டேட்டா மட்டும் தான் என்ன செய்யும்? டிலீட் ஆகும். சரி, இப்ப எனக்கு செலக்ட் பண்ணிக்கிற எல்லா செல்லில் இருக்கிற டேட்டாவையும் மொத்தமா அழிக்கணும்டா, டேட்டாவை மொத்தமா அழிக்கணும்டா, கீபோர்ட் இருக்கிற பேக் ஸ்பேஸ் அடிக்காம நான் எந்த கீயை பிரஸ் பண்ணணும்? சரியா? டிலீட் கீ. ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் ஸ்பேஸ் வந்து நீங்க குறிப்பிட்ட செல் தொகுதியோட செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா அதுல ஃபர்ஸ்டா இருக்கிற செல் டேட்டா மட்டும் தான் அழிக்கும். நீங்க செலக்ட் பண்ணிக்கிற செல் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஒரே பிரஸ்ல வந்து அழிக்கணும்னா நாங்க யூஸ் பண்ற கீயை வந்து என்னன்னு சொல்லுவோம்? டிலீட் கீ. டிலீட் கீ சொல்லுவோம். சரி, அது கிளியரா? பிரஸ் பண்ணாலும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணுமா? ஓ, செலக்ட் பண்ணாம நீங்க அழிச்சீங்கண்டா, உதாரணத்துக்கு சொல்லாமே நான் இங்க ஒன் டைம் செலக்ட் பண்ணல, ஆக்டிவ் இருக்கிற இந்த 2வது செல் மட்டும் தான் ஆக்டிவ் இருக்குது, நான் டிலீட் கீயை பிரஸ் பண்றேன், எது மட்டும் டிலீட் ஆகும்? ஆக்டிவ் இருக்கிற மட்டும். இப்ப நான் ஒன்றுல டேட்டா இல்லாதல வச்சுட்டு டிலீட் பண்றேன், ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்குது டிலீட் ஆகுதா? இல்ல. அப்ப உங்களுக்கு வேர்ட்ல வாக்குத்தான் நீங்க தேவையில்லாத பகுதியை அழிக்கணும்னா தேவையில்லாத பகுதியை செலக்ட் பண்ணிட்டு டிலீட் கீயை பிரஸ் பண்ணினா ஓல் டேட்டா வந்து என்ன செய்யும்? ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஓகே. அடுத்தது இப்ப நான் இந்த ஒர்க்கிங் ஏரியா சொல்லிட்டேன். ஒர்க்கிங் ஏரியா இருக்கிற இந்த சின்ன பாக்ஸ் அமைப்பை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்? செல் சொல்லுவோம். செல்ல எப்படி யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணுவோம்? செல் அட்ரஸை வச்சு. செல் அட்ரஸ்ல முதல்ல வர வேண்டியது என்னது? கொலத்தோட நேம், அதுக்கு பிறகு ரோட நம்பர். உதாரணத்துக்கு நான் இந்த செல்லுல கர்சரை வச்சா இந்த செல் அட்ரஸ் B2.
சரியா? ஓகே. அடுத்து வந்து 3 டைப் ஆஃப் செலெக்ஷன் கர்சர்ஸ் வந்து பார்த்தோம். சரியா? எக்ஸல்ல நாங்க ஒர்க் பண்ணக்குள்ள யூஸ் பண்ற 3 டைப் ஆஃப் கர்சர் பார்த்தோம். அதுவும் கிளியரா? ஓகே. சரி. அடுத்தது நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன். கிளியரா விளங்குதா? ஜூம் பண்ணோம். சரி, நான் ஜூம் அவுட் பண்றேன். ஓகே. சரி, இப்ப இங்க நிக்கிற இந்த பாக்ஸை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்ன்ற செல் அட்ரஸ்ல நேம குறிக்கிற பாக்ஸ். அதுக்கு பக்கத்துல பாருங்க எஃப்எக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த ஏரியாவை வந்து நாங்க ஃபார்முலா பார்ன்னு சொல்லுவோம். ஃபார்முலா பார்ல எங்களுக்கு தேவையான இடத்துல கர்சரை வச்சுட்டு எங்களுக்கு ஃபார்முலா பார்ல டைப் பண்றது மூலம் அந்த செல்லுல வந்து டேட்டா டைப் ஆகிறதுக்கு வந்து வைக்கலாம். உதாரணத்துக்கு நான் C3 என்ற செல்ல வந்து கர்சரை வைக்கிறேன். இப்ப ஃபார்முலா பார்ல நான் ABC என்று நான் டைப் பண்றேன். இப்ப நான் ஃபார்முலா பார்ல டைப் பண்றது இப்ப எந்த செல் ஆக்டிவ்ல வச்சேன்? C3ல. இப்ப நான் இங்க ஃபார்முலா பார்ல டைப் பண்ணக்குள்ள அது எங்க வந்து அப்ளை ஆகுது? இந்த C3ல. சரி, இதா போல உங்களுக்கு செல்லுல வச்சும் வந்து டைப் பண்ணலாம் டிரெக்டா. அப்படி இல்லாட்டி தேவையான செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா பார்ல போயிட்டு தேவையான டேட்டா ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? என்டர் பண்ணலாம். ஃபார்முலா பார்ட யூசேஜை வந்து நம்ம பிறகு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா யூசேஜ் இருக்குது அதை நாங்க பிறகு வந்து பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்தது இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒர்க் புக்ல எத்தனை ஷீட் வந்து இருக்குது? ஒன் ஷீட் இருக்கு. இப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா ஷீட் தேவைண்டா நான் இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். பிளஸ் சைன். இத வந்து கிளிக் பண்ண உங்களுக்கு எத்தனை ஷீட் வேணுமோ அத்தனை ஷீட் வந்து என்ன செய்யும்? எட்டா. சரி, இன்னும் வந்து நான் பிரஸ் பண்ண எனக்கு எத்தனை ஷீட் வேணுமோ அத்தனை ஷீட் வந்து எட் ஆகும். உங்களோட ஷீட் கூட எட் ஆனதுக்கு பிறகு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இங்களுக்கு ஆக்கி பார்க்கணும்னா இந்த கண்ட்ரோல் ஸ்க்ரோல் பாரை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது கீழே பாருங்க ஜூம் கண்ட்ரோல் இருக்குது. உங்களோட எக்ஸல் ஷீட்டை வந்து ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பார்க்கறதுக்கான ஜூம் கண்ட்ரோல் இருக்குது. அதோட 3 வியூ வந்து இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த கிரிட் லைன் வியூ என்னது? நார்மல் வியூ. இது வந்து என்ன? பேஜ் லேஅவுட் வியூ. இது பேஜ் பிரேக் ரிவ்யூ. சரி, இப்ப நான் இந்த எக்ஸல் ஷீட்ல வந்து என்டர் பண்ற டேட்டாவை நான் பிரிண்ட் எடுக்க போறேன் A4 தாள்ல. சரி, நான் சைஸ் செட்டிங்கை வந்து பண்றேன். இதை நான் பிறகு வந்து சொல்றேன். இப்போ நான் ஜஸ்ட் இதுல இருக்கிற செட்டிங்கை பண்ணிட்டு நான் வரேன். இப்ப நான் இந்த பேஜை வந்து நான் எதில் எடுக்க போறேன்? A4 தாள். இப்ப நான் டைப் பண்ணிக்கிற டேட்டா சரியா? உதாரணத்துக்கு சொல்லுமே நான் இங்கே வந்து இந்த டேட்டா வந்து என்டர் பண்ணிக்கிறேன்னு வைப்போம். நான் இந்த என்டர் பண்ணி வரைக்கும் என்டர் பண்ணிக்கிற டேட்டா வந்து நான் ஒரு A4 தாள்ல பிரிண்ட் எடுக்கல சரியா A4 தாளுக்குள்ள ஃபிட் ஆகுதா என்றதை வந்து பார்க்கணும். அப்ப அதுக்கு வந்து எனக்கு என்ன செய்யலாம்? இந்த பேஜ் லேஅவுட் வியூவை வந்து கிளிக் பண்ணு. சரி, இப்போ பேஜ் லேஅவுட் வியூவை கிளிக் பண்ணினது பிறகு இது ஒரு சிங்கிள் பேஜ். அந்த சிங்கிள் பேஜ்ல எவ்வளவு டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும்ன்றதை பார்க்கலாம். இப்ப சப்போஸ் இந்த கொலம்களோட வித்தை வந்து நான் கூட்டுறேன். சரி, இந்த கொலம்களோட வித்தை வந்து நான் கூட்டுறேன். இப்ப இனிஷியலா ஒரு செல்லு ஒரு தாளுக்குள்ளே ஒரு A4 தாளுக்குள்ளே வந்து பிரிண்ட் ஆகிற வாக்கு இந்த. இப்ப நான் வித்த கூட்டம் மொட்டோவா அதை என்ன செய்யுது? ஏண்டா எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு ஷீட்டுக்கு வந்து போகுது. அப்ப எனக்கு இது வந்து ப்ராப்பரா வந்து பிரிண்ட் பண்ணுமா? இல்ல. அப்ப எங்களுக்கு வந்து இந்த பேஜ் லேஅவுட் வியூல இருந்து கொண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம்? பேஜ் செட்டிங்களை வந்து ஈஸியா வந்து செஞ்செடுக்கலாம். சரியா? இந்த பேஜ் லேஅவுட் வியூல இருந்து கொண்டு எங்களுக்கு பேஜ் செட்டிங்களை வந்து பண்றதுக்கு இந்த பேஜ் லேஅவுட் வியூ வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த வந்து பேஜ் பிரேக் ரிவ்யூவை கொடுத்தேன்னு சொன்னா உங்களோட டேட்டா உள்ள செல்கள் எத்தனை பேஜுக்குள்ள வரும் என்றதை வந்து எங்களுக்கு ஷார்ட்டா வந்து பாக்குறது வந்து எங்களுக்கு இந்த பேஜ் பிரேக் ரிவ்யூவை வந்து யூஸ் பண்ணேன். இப்ப இதுல உங்களுக்கு பார்த்தா விளங்கும் டேட்டா நான் டேட்டா என்டர் பண்ணிக்கிற செல் மட்டும் ஒயிட் கலர்ல காட்டுது, மற்றதெல்லாம் வந்து பிளாக் கலர்ல வந்து காட்டுது. அப்ப நீங்க டேட்டா என்டர் பண்ணிக்கிற செல்கள் எப்படி பேஜஸா வந்து உடையுது என்றதை வந்து உங்களுக்கு இதுல வந்து ஈஸியா பார்க்கலுமே இருக்கும். நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து பாருங்க. சரி, இப்ப இந்த டேட்டா எல்லாம் வந்து ஒரு பேஜ்ல வருது. சப்போஸ் வந்து நான் இங்கல டேட்டா என்டர் பண்ணினா சரி சரி இப்ப இது வந்து பேஜ் 1ண்டா பேஜ் 1 border இதோட முடியுதுண்டா இதெல்லாம் வந்து எத்தனாவது பேஜ்ல வருது? இது பாருங்க பேஜ் 2ல வருது.
இதே போல உங்களோட டேட்டா என்டர் பண்ணிக்கிற செல் என்டர் பண்ணிக்கிற டேட்டா எத்தனை பேஜஸ்க்கு உடையுதுன்றத வந்து உங்களுக்கு பார்த்து செட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த பேஜ் பிரேக் ரிவ்யூ வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க நார்மல் டேட்டா என்டர் பண்ணி எடிட் பண்ணி கால்குலேட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு நார்மலா யூஸ் பண்ண வேண்டிய வியூ வந்து என்னது, இந்த நார்மல் வியூ. சரி, ஓகேயா? ஓகே ஓகே மிஸ். சரி, ஓகே. அடுத்தது வந்து ஃபைலை வந்து சேவ் பண்றது. நாங்க பவர் பாயிண்ட்ல பார்த்த வாக்கே தான் நீங்க இனிஷியலா ஃபெஸ்ட்ல ஒரு ஃபைலை சேவ் பண்ண போறீங்களா இருந்தா இந்த சேவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தேவையான இடத்த வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு, நான் இதை ப்ரௌஸ் பண்றேன் இகே ப்ரௌஸ் பண்ணிட்டு தேவையான நேமை கொடுத்து உங்களுக்கு சேவ் பண்ணலாம். இதே டாக்குமெண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கணுமா இருந்தா டூல்ல ஜென்ரல் ஆப்ஷன்ல போயிட்டு பாஸ்வேர்ட் டு ஓப்பன் மாடிஃபை ரெண்டையும் கொடுத்துட்டு ரீஎன்டர் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். நாங்க அதை பவர் பாயிண்ட்ல வந்து பார்த்தோம். சரி, அப்படி இல்லை உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு இன்னும் பாஸ்வேர்ட் கொடுக்கணுமா இருந்தா நாங்க பவர் பாயிண்ட்ல செஞ்ச வாக்கே இன்ஃபோல போயிட்டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கு போயிட்டு என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட இந்த ஒர்க் புக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுக்க. சரி, அதை ரிப்பீட் சொல்லணுமா? அது எல்லாருக்கும் கிளியர் தானே? நாங்க பவர் பாயிண்ட்ல Yes, ma'am. பார்த்த சேம் ஆப்ஷனே தான் இங்க நாங்க ரிப்பீட் யூஸ் பண்றது. சாரி, மேம் அந்த பாஸ்வேர்ட் கொடுக்கறத கொஞ்சம் திரும்ப சொல்லி காட்டுங்க மேம். இங்க ஐசி புல்லல அரபிக்கா. ஓகே, அரபிக். சரி. இதுக்கு நாங்க பாஸ்வேர்ட் கொடுக்கணுமா இருந்தா நாங்க நார்மலா பாஸ்வேர்ட் கொடுக்கறதுக்கு ரெண்டு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலுமெண்டு உங்களுக்கு பவர் பாயிண்ட் படிச்சு தரக்குள்ள சொன்னேன். ஒன்று ஆஃபீஸ் பேக்கேஜ்ல இருக்கிற பாஸ்வேர்ட் கொடுக்குற ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு ஆஃபர் பண்ற பாஸ்வேர்ட் கொடுக்குற ஆப்ஷன். இப்போ நான் ஆஃபீஸ் பேக்கேஜ்ல இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நான் பாஸ்வேர்ட் கொடுக்க போறதாக இருந்தா இந்த டேபுக்கு போகணும். ஃபைல் டேப்ல எந்த ஆப்ஷனுக்கு வந்து போகணும்? இன்ஃபோல நான் எதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்? இப்ப ஒர்க் புக். அப்ப நான் எக்ஸல்ல ஒர்க் பண்றேன். சோ இங்க வந்து பிரசன்டேஷன் இருக்காது, ப்ரொடெக்ட் ஒர்க் புக் இருக்கும். அந்த ஆப்ஷன் இருக்கிற இந்த எரோவை வந்து கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணினதுக்கு பிறகு நான் எதை வச்சு இதை வந்து பாஸ்வேர்ட் கொடுக்க போறேன்? இந்த இதுக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுக்க போறேன். அப்ப இதுல செலக்ட் பண்ண வேண்டியது வந்து என்ன? என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு விரும்பின பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. இனிஷியலா என்டர் பண்ணிட்டு ஓகே பண்ணினா திரும்ப சேம் பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ண சொல்லி வரும். ஏபிசி கொடுத்துட்டு ஓகே பண்றேன். இந்த பாஸ்வேர்ட் இந்த ஒர்க் புக் வந்து என்ன செஞ்சுட்டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் ஆகிட்டு நான் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்றேன். சேவ் இந்த ஈல சரியா ஒர்க் புக் 2 சேவ் பண்ணிட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்றேன். சரியா? இப்ப இதுல நான் பாஸ்வேர்ட் கொடுத்த ஒர்க் புக் வந்து இதை வந்து நான் ஓபன் பண்றேன். சரி, ஓபன் பண்ணினா இனிஷியலா உள்ள கேக்குற ஒர்க் ஷீட் ஓபன் பண்ண முன்னுக்கு எனக்கு பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லி வருது. நான் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே பண்றேன். இப்ப எனக்கு என்ன செய்யலாம்? இந்த ஒர்க் புக்ல வந்து ஒர்க் பண்ணலாம். இது பாஸ்வேர்டு கொடுக்குற ஃபெஸ்ட் மெத்தட். ஃபைல்ல இன்ஃபோல ப்ரொடெக்ட் ஒர்க் புக்ல என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட் என்ற ஆப்ஷனை யூஸ் பண்றது. இது கிளியரா? Yes, miss. Yes, ma'am. ஓகே, Miss. சாரி. ஓகே, ரெண்டாவது மெத்தட் வந்து சேம் ஒர்க் புக்கை சேவ் பண்ணக்குள்ள விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல பாஸ்வேர்ட் கொடுக்குற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுக்கறது. அப்ப நீங்க நார்மலா சேவ் பண்ற வாக்கே சேவ் பட்டனை நான் இது ஆல்ரெடி சேவ் பண்ணின ஸோ சேவ் ஆஸ்க்கு போறேன். சேவ் ஆஸ்ல போயிட்டு ஈல இப்போ இந்த ஒர்க் புக்குக்கு வந்து நான் பாஸ்வேர்டு கொடுக்க போறேன். சரி, இப்போ பாஸ்வேர்ட் கொடுக்கணுமெண்டா உங்களுக்கு தேவையான நீங்க சேவ் பண்ற லொகேஷன் என்ன டைப்ல சேவ் பண்ண போறீங்க இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ண முன்னுக்கு எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்? டூல்ஸை கிளிக் பண்ணி இதுல எந்த ஆப்ஷன் எடுக்கணும்? ஜெனரல் ஆப்ஷன். ஜெனரல் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அதுல ரெண்டு இடத்துல ரெண்டு பாஸ்வேர்ட் கொடுக்க இருக்கும். ஒன்று வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணக்குள்ள
பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்கறதுக்கான ஆப்ஷன். அப்ப நீங்க பாஸ்வேர்டு ஓப்பன் கொடுத்தா டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணக்குள்ளே பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க அதை கொடுத்துட்டு பிறகுதான் உங்களோட டாக்குமெண்ட் வந்து என்ன செய்யும், ஓப்பன் ஆகும், ஒர்க் புக் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்ல நீங்க ஓபன் பண்றதுக்கும் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளுக்கு எடிட் பண்றதுக்கும் பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்தீங்கடா, ஓபன் பண்ற பாஸ்வேர்டை கொடுத்தா தான் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணலாம். உள்ளுக்கு ஏதும் எடிட் பண்ணணுமா இருந்தா இந்த மோடிஃபை பாஸ்வேர்டை கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன செய்யலுமா இருக்கும், எடிட் பண்ணலுமா இருக்கும். நான் இப்ப ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்டை மட்டும் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே பண்றேன். சரி, சேம் பாஸ்வேர்டை வந்து ரீஎன்டர் பண்ண சொல்லிடுது. நான் கொடுத்துட்டு ஓகே பண்றேன். இப்ப இந்த டாக்குமெண்ட் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் ஆகிட்டு நான் இப்ப இதை வந்து என்ன செய்யறேன், ஒர்க் புக் 1-2 என்ற நேம்ல சேவ் பண்றேன். சரி, சேவ் பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்றேன். இப்ப நான் பாஸ்வேர்ட் கொடுத்த ஒர்க் புக் 1-2 வந்து நான் ஓபன் பண்றேன். சரி, ஓபன் பண்ணக்குள்ள ஏன்னா பாஸ்வேர்ட் கேக்குது, நான் இந்த பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் பண்றேன். எனக்கு இப்ப இந்த ஒர்க் புக் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேயா? ஓகே மிஸ், தேங்க்ஸ். Okay. Okay. சரி, ஓகே. இப்ப ஒர்க் புக் வந்து நான் சொல்லிட்டேன். சரி, அடுத்த வந்து கர்சர் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது சொன்னேன். இப்ப நான் சொல்லுங்க, நீங்க ஓலவெல்ல படிச்சிருப்பீங்க, கணக்குகள் செய்யக்கொள்ள, கணக்கு வழக்குகள் செய்யக்கொள்ள நீங்க யூஸ் பண்ற குறியீடுகள் ஒர்க் ஆகுற ஆர்டர் ஒன்றிக்குதா இல்லையா? Yes. Yes, miss. மேம் பாட்காஸ்ட் பொட்மாஸ் நாங்க சொல்லுவோம். சரியா? பொட்மாஸ் ஆர்டர். சரி, பொட்மாஸ்ன்னு சொல்லுவாங்க, சிலாக்கள் வந்து பெட்மாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டும் எடுத்தேன். சரி, பொட்மாஸ் ஆர்டர். பொட்மாஸ்ன்னு சொல்லக்கொள்ள ஃபெஸ்டா நீங்க கணக்கொண்டு செய்யக்கொள்ள ஃபெஸ்டா இதுக்குள்ளிக்கிற வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கலுக்கு உட்படுத்தப்படும் பிராக்கெட்ல இருக்கிறது. அதுக்கு பிறகு வந்து ஓர்டர்ஸ் அடுக்கு பெருமானங்கள் வந்து கால்குலேட் ஆகும். அப்புறம் டிவிஷன், மல்டிபிகேஷன், எடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன். சப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சராசரி ஒன்று காண போறீங்கண்டா, முதல்ல கூட்டிட்டு வகுக்கணுமா வகுத்துட்டு கூட்டணுமா? ஒரு மூணு நம்பர் இருக்குது, மூணு நம்பர்ட சராசரியா காணணுமாடா, வகுத்துட்டு கூட்டணுமா, மூணு நம்பரையும் கூட்டிட்டு வகுக்கணுமா? கூட்டிட்டு வகுக்கணும். ஆனா இந்த ஆபரேட்டர் ஆர்டர் படி வகுத்தல் முன்னுக்குதா கூட்டல் வந்து முன்னுக்குதா? வகுத்தல் முன்னுக்குது. அப்ப எனக்கு கூட்டல் முன்னுக்கு நடக்கணுமாடா, அதை எதுக்குள்ள நான் போடணும்? வந்து போடணும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸல் வந்து ஒர்க் ஆகுறது வந்து இந்த பொட்மாஸோட படி. சரியா? எக்ஸலும் வந்து மேத்தமெட்டிக்ஸுக்கு நாங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் ஒன்று தானே. அப்ப அதுல ஒர்க் வந்து ப்ரொசஸ் ஆகுறது வந்து இந்த பொட்மாஸ் ஆர்டர் படி. சப்போஸ் பின்னுக்கு ஆபரேட்டர் வந்து முன்னுக்கு வேலையை செஞ்சுட்டு பின்னுக்கு அதோட மத்த வேலை நடக்கணுமா இருந்தா கட்டாயம் பின்னுக்கு ஆபரேட்டரை நீங்க முன்னுக்கு யூஸ் பண்ண போறீங்கண்டா அதை எதுக்குள்ள வந்து நான் கொடுக்கணும், கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி அது முதல்ல என்ன செய்யும், வகுத்துட்டு பிறகு வந்து என்ன செய்யும், கூட்டும். இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஓகே, இப்போ நாங்க எங்கிட்ட எக்ஸலுக்குள்ள போவோம். இப்ப எக்ஸல்ல நான் இங்க வந்து 2 நம்பர்ஸை வந்து என்டர் பண்ணிக்கொள்றேன். மிஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாமா மிஸ்? இதுல அதுக்கு தான் செய்ய போறேன், கொஞ்சம் இருங்க. சரி, இப்ப நான் இங்க A1 செல்ல வந்து நான் 20 வந்து டைப் பண்றேன். இதுல வந்து 30, இங்க வந்து 10. சரி, இப்ப நான் இதோட சராசரியா காணணுமா இருந்தா முதல்ல என்ன செய்யணும், இது 3 சரி கூட்டிட்டு எத்தனையால பிரிக்கணும், 3ஆல பிரிக்கணும். சரியா? நான் இப்ப இந்த சி செல்லுல நான் இதுக்குரிய ஃபார்முலா எழுத போறேன். நான் ஃபர்ஸ்டா வந்து பொட்மாஸ் ஆர்டர் வந்து கன்சிடர் பண்ணாம எழுத போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எக்ஸல்ல கணக்கொண்டுக்கு நீங்களா ஃபார்முலா எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி எக்ஸல் இருக்கிற ஃபங்க்ஷனோட யூஸ் பண்றீங்களாலும் சரி, நீங்க முதல்ல கொடுக்க வேண்டியது வந்து என்ன குறியீட்டு, சமன் குறியீட்டு.
சமன் குறியீட்டை ஈக்குவேஷன் கொடுக்கலாட்டி அது வந்து ஒர்க் ஆகாது. ஈக்குவேஷன் குறியீட்டை வந்து கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி அது வந்து ஒர்க் ஆகாது. நான் இப்ப சமன்பாடு ஒன்று எழுத போறேன். ஸோ ஒரு சமன் குறியீட்டை வந்து கொடுக்குறேன், ஈக்குவேஷன் குறியீட்டை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்ப பொட்மாஸ் ஆர்டரை வந்து கன்சிடர் பண்ணல, ஜஸ்ட் இந்த நம்பரை வந்து கூட்டுறதுக்கான ஃபங்க்ஷனை வந்து எழுதுறேன். சரி, எழுதிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ண கொடுக்குறேன் 3ஆல. இதோட ஆன்சர் வந்து 53.3 கணக்கு வருது. இப்ப நான் செகண்டா ஃபார்முலா எழுதுறேன். முதல்ல கூட்டோண்டியத்தை வந்து நான் பிரக்கெட்டுக்குள்ள கொடுக்குறேன். சரி, கொடுத்துட்டு இப்ப இதை நான் எத்தனையால் டிவைட் பண்ணணும்? 3ஆல். இப்ப இது ரெண்டு டைம் ஆன்சர் சேமா டிஃபரெண்டா? டிஃபரெண்ட். ஆனா இதுல சரியான ஆன்சர் வந்து எது? 20. 20. சரி, ஃபர்ஸ்ட் இது வந்து சரியில்லை. இது ஏன் சரியில்லை? இது வந்து முதல்ல இத 3ஆல பிரிக்குது. A3 இருக்கிறது வந்து என்ன? 10. 10 3ஆல பிரிச்சுட்டு வார ஆன்சரை தான் என்ன செய்யுது? முன்னுக்கு இருக்கிற 50ஓட வந்து கூட்டுது. அதனால தான் எனக்கு இந்த வார ஆன்சர் வந்து என்ன? 53 கணக்கு. 53. ஆனா உண்மையா இதுல நீங்க சராசரி காணணுமாக இருந்தா நீங்க முதல்ல என்ன செய்யணும்? இந்த 3 நம்பரையும் கூட்டணும். 20 சக 30 சக 10. வார ஆன்சர் என்ன? 60. 60 எத்தனையால டிவைட் பண்ணணும்? 3ஆல. ஆன்சர் வந்து என்ன? 20. இப்ப என்ன சொல்லுங்க, இந்த ரெண்டு இதுலயும் எனக்கு சரியான ஆன்சர் வந்து எது தந்திக்குது? செகண்ட் ஒன். சரி, ஏன் செகண்ட் வந்து எனக்கு சரியா இதாகிக்குது? பொட்மாஸ் ஆர்டர் படி முதல்ல டிவிஷன் தான் நடக்கும். ஆனா ஏன் இந்த கணக்குல முதல்ல பிரிக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன நடக்கணும்? கூட்டல் நடக்கணும். அவனா கூட்டல் வந்து பின்னுக்கு ஆர்டர் படி பின்னுக்கு கேக்குது. சோ அத முன்னுக்கு நடக்கணும்ன்றதுக்காக வேண்டி நான் அதை எதுக்குள்ள கொடுத்திக்கிறேன்? பிரகசுக்குள்ள கொடுத்திக்கிறேன். சரி, கிளியரா? கிளியரா? ஓகே, சரி. அடுத்தது எக்ஸல்ல ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விலங்கல்ல கிளியரா பிள்ளைங்க? ஓகே, அடுத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸல்ல ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு புள்ள பேசுறீங்க, உங்களோட வாய்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு விலங்கல்ல மெசேஜ் ஒன்றா போடும். லாஸ்டா சொன்ன இப்பயா போட்டிக்குது. இப்ப ஒரு புள்ள பேசக்குள்ள ஸ்ட்ரக் ஆகுது, என்ன டவுட்னு சொல்லி மெசேஜ்ல போடுங்க. எல்லா கூட கவரேஜ் இஷ்யூ போல வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது. சரி, எக்ஸல்ல ஒர்க் பண்ணக்குள்ள இன்னும் சிலாக்கள் உட்ற பிள்ளை ஒன்று தான். சில நேரத்தில அந்த வேல்யூவை கன்ஸ்டன்ட் வேல்யூவா வந்து யூஸ் பண்றது, சிலாக்கள் வந்து அட்ரஸை யூஸ் பண்றது. உதாரணத்துக்கு நான் இந்த 3 நம்பரையும் வந்து கூட்ட போறேன். கூட்டுறதுக்கு நான் என்ன செய்யறேன்? ஈக்குவல் சைனை கொடுக்குறேன். முதல்ல 20 கூட்டணும், 20 கொடுக்குறேன். பிளஸ் அதுக்கு பிறகு எனக்கு எதை கூட்டணும்? 30 கூட்டணும். அதுக்கு பிறகு எதை கூட்டணும்? 10. என்டர் பண்றேன். ஆன்சர் வந்து என்ன? 60. நான் திரும்ப ஈக்குவல் சைனை கொடுக்குறேன். செல்ட வேல்யூவை வந்து டிரெக்டா என்டர் பண்ணாம செல்ட அட்ரஸ் ரெஃபர் பண்றேன். A1 பிளஸ் 30 இருக்கிற செல் A2 பிளஸ் A3. ஆன்சர் வந்து என்ன? 60. இப்ப சப்போஸ் நான் பிறகு இகினிக்கிற செல்ட வேல்யூவை வந்து 100க்கு மாத்துறேன். C1 இருக்கிற வேல்யூ மாறுமா இல்லாட்டி C2 இருக்கிற வேல்யூ மாறுமா? C2 தான் மாறும். C2 இருக்கிற வேல்யூ தான் மாறும். அப்ப ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸெல்ல நாங்க யூஸ் பண்றது மெயினா எங்கட மேத்தமெட்டிக்ஸ் வேலைகளை வந்து ஈஸிப்படுத்துறது. அப்ப நீங்க செல்ல இந்த எக்ஸெல்ல வந்து ஒர்க் பண்ணக்குள்ள அதுல இருக்கிற வேல்யூவை வந்து நீங்க பார்த்து டைப் பண்ண வேணாம். ஏன்னா இன் ஃபியூச்சர் செல் இருக்கிற வேல்யூ மாறினா உங்களோட அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் ஒர்க்குள்ள உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க்கும் வந்து ஆன்சர்ஸும் வந்து ரிசல்ட்ஸும் மாறணுமா இருந்தா செல் அட்ரஸை வந்து ரெஃபர் பண்ணும். சரி, செல் அட்ரஸை ரெஃபர் பண்ணாம இதை போல டிரெக்ட் வேல்யூவை என்டர் பண்ணினா செல்ட வேல்யூ மாறக்குள்ள இங்க ஆன்சர் வந்து மாறுமாட்டோவா? இல்ல. சரி, இந்த விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சரி, அப்ப எக்ஸல்ல நீங்க ஒர்க் பண்ணக்குள்ள இந்த மெத்தடை வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், சில சந்தர்ப்பத்தை தவிர. எக்ஸப்டட் மெத்தட் வந்து என்னது? செல் அட்ரஸ் ரெஃபர் பண்ண. சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி,
இப்ப நான் ஒரு கூட்டல் வேலை ஒன்று செய்ய போறேன். ஈக்குவல் எனக்கு இதுல இருக்கிற 10வது செல்லையும் சாரி இந்த A1 செல்லையும் A3 செல்லையும் வந்து கூட்டணும். அப்ப நான் இதுக்கு எக்ஸல்ல ஆல்ரெடி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிற சம் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். நான் இது பிறகு சொல்றேன். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இந்த சம் என்ற ஃபங்க்ஷன் என்ன செய்யும், நம்பர்ஸை வந்து கூட்டும். இப்போ மொத்தமா 3 நம்பரையும் வந்து கூட்டணும்டா A1 தொடக்கம் இந்த டபுள் டாட் வந்து எதுக்குரியது, A1 தொடக்கம் A3 குறியது. அப்ப A1ல இருந்து A3 வரைக்குமான செல்லை வந்து கூட்டணும்டா எனக்கு டிரெக்டா வந்து என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்தா அது வந்து என்ன செய்யும், 3 நம்பரையும் வந்து எனக்கு கூட்டி ஆன்சரை தரும். இப்ப எனக்கு அப்படி இல்லை, ஈக்குவல் சம் பண்ணணும் எதையும் A1ல ஈக்கிறது A3. அப்ப எனக்கு A1 தொடக்கம் A3 என்று கொடுக்கலாமா? இல்ல. ஏன் இடையில இருக்கிற ஒன்றை விட்டுட்டு 2 நம்பர்ஸ் எடுக்க போறேன். அப்ப ஒவ்வொரு வேல்யூவையும் வந்து நான் டபுள் டாட்டால வந்து கொடுத்து கால் பண்ணணுமா, இல்லாட்டி கமாவால செப்பரேட் பண்ணி கால் பண்ணணுமா? டபுள் டோட்டல் கமாவால செப்பரேட் பண்ணி கால் பண்ணணும். சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகினர் இந்த டேட்டா செல்ஸ் நான் மொத்தமா A1ல இருந்து A3 வரைக்குமான மொத்தமா எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்றேன். சோ A1 தொடக்கம், இந்த டபுள் டாட் மீனிங் தொடக்கம். அப்ப A1 தொடக்கம் A3 வரைக்குமான செல். அப்ப மொத்தம் எத்தனை செல்ல செலக்ட் பண்ணும், 3 செல்ல செலக்ட் பண்ணும். இப்ப எனக்கு செகண்ட் இதுல வந்து நான் 3 செல்லையும் சேர்த்து கால்குலேட் பண்ணினேன்னா, இல்லாட்டி A1ம் A3யும் சேர்த்து கால்குலேட் பண்ணணுமா? A1ம் A3யும். இடையில இருக்கிற இந்த A2 வந்து நான் யூஸ் பண்றதா இல்ல. அப்ப எனக்கு தொடக்கத்தை கொடுக்கலுமா? ஏலா. அப்ப ஒவ்வொரு எங்கெங்க இருக்கிற வேல்யூஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை ஒவ்வொன்றையும் வந்து எதால செப்பரேட் பண்ணணும், கமாவால செப்பரேட் பண்ணணும். சரி, இது கிளியரா? ஓகே. இப்ப நான் சிம்பிள் கால்குலேஷன் வந்து சாரேன். இப்ப உங்களுக்கு கூட்டல் கழித்தல் வகுத்தலுக்கான குறியீடுகள் தெரியும். நாங்க எக்ஸல்ல வந்து கூட்டணும்டா பிளஸ் சைனை வந்து யூஸ் பண்ணுவோம். புள்ளகள் மைக்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, வீட்டுல ஆக்கள் கதைக்கிறதா இருந்தால். சரி, கொஞ்சம் இருங்க, இதை மாத்திட்டு வரேன். சரி, சரி, இது அடிஷன். சரியா, அடிஷனுக்குரியது. சப்ஸ்ட்ராக்ஷன், பெருக்கலுக்கு நாங்க இந்த ஸ்டார் சைனை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, எக்ஸ் குறியீட்டை வந்து கொடுக்க வேணாம், ஸ்டார் சைனை வந்து யூஸ் பண்ணுவோம். பிரிக்கிறதுக்கு இந்த பேக்ஸ்லாஷை வந்து நாங்க கொடுப்போம். சரியா, இது வந்து மல்டிப்ளிகேஷன், இது வந்து டிவிஷன். சரி, அடுத்தது அடுக்கு பெருமானங்களை வந்து கொடுக்கறதுக்கு உங்களோட கீபோர்ட ஷிஃப்டோட 6ஆம் நம்பர் அடிச்சீங்கன்னா இந்த குறியீடு வரும். இந்த அடுக்கு பெருமானத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து எதுக்கு ஈக்குவலண்டா 2 அடுக்கு 3. 2ஆம் அடுக்கு 3 அது வந்து எதுக்கு ஈக்குவல், 2 தர 2 தர 2. ஆன்சர் வந்து என்னன்னு வரணும், 8. சரியா, அப்ப இது வந்து இந்த குறியீட்டை நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அடுக்கு பெருமானத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, கூட்டல் கழித்தல் வந்து பிரச்சனை இல்ல. புள்ளகள் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண கூட குறியீடு தேர்ற 3 ஆப்ஷன் அடுக்குதையா. சரி, 2ன் 3ஆம் அடுக்கு நீங்க நார்மலா மேத்ஸ்ல பார்த்திருப்பீங்க, இப்படி எழுதுறது 2ன் 3ஆம் அடுக்கு. இது வந்து நாங்க எக்ஸல்ல இப்படியான ஒரு கணக்கை நீங்க செய்யறதுக்கு கொடுக்குறீங்களா இருந்தா 2 டைப் பண்ணிட்டு உங்களோட கீபோர்ட 6ஆம் லெட்டர்ல பாத்தீங்கன்னா மேலுக்கு இப்படி ஒரு முக்கோண குறியீடு இருக்கும், மேல் நோக்கின முக்கோண குறியீடு 3 கொடுத்தீங்கன்னா எக்ஸல் வந்து இதை 2யும் 3ஆம் அடுக்கா எடுக்கும். அப்ப அடுக்கு பெருமானங்களை கொடுக்கறதுக்கு வந்து நாங்க என்ன குறியீட்டை யூஸ் பண்ணுவோம், இந்த எக்ஸ்போனன்ட் குறியீட்டை வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். சரி, இதுல எனக்கு ஈக்குவல் 2ஆம் நம்பர்ட அடுக்கு பெருமானம் வேணும் 3. சரி, 2ன் 3ஆம் அடுக்கு, 2ன் 3ஆம் அடுக்குண்டா 2 தர 2 தர 2, 2 3 முறை பெருக்கினா வர ஆன்சர் என்னது, 8. ஓகேயா? ஓகே. சரி, அடுத்த வந்து பிரித்தலுக்கு இந்த குறியீட்டை வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். சில புள்ளைகள் வந்து கால்குலேட் பண்ணக்குள்ள இந்த குறியீட்டுக்கு பதிலா
இந்த பேக்ஸ்லேஷை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பிழை. சரியா? இது பிழை. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த பேக்ஸ்லேஷ் டிவிஷன். சரி, அடுத்து வந்து பெருக்கலுக்கு வந்து இந்த இஸ்டா குறியீட்டை வந்து யூஸ் பண்ணணும். சிலாக்கள் வந்து சிம்பிள் எக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் எக்ஸை கொடுக்கறதுக்கு வந்து எக்ஸல் வந்து கால்குலேட் பண்ணாது. சரி, கிளியரா? சரி, இப்ப நாங்க சிம்பிள் கால்குலேஷன் வந்து பார்ப்போம். இப்ப எக்ஸல்ல நீங்களா ஒரு சமன்பாட்டை உருவாக்குறீங்களா இருந்தா அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஃபார்முலான்னு நாங்க சொல்லுவோம். சரியா? எக்ஸல்ல ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணப்பட்டு சில கணக்குகளை செய்யறதுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி சில ஃபங்க்ஷன்ஸை வந்து எழுதி வச்சிருப்பாங்க, சமன்பாடுகள் எழுதி வச்சிருப்பாங்க. அதை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஃபங்க்ஷன் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்க ரெண்டு நம்பரை கூட்டணுமா இருந்தா, உதாரணத்துக்கு சொல்லமே 1 சக 2 நீங்க சமன்பாட்டை எழுதினா இதை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஃபார்முலான்னு சொல்லுவோம். இதே நீங்க சம் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 1, 2 கொடுத்தீங்கன்னா இது வந்து என்னது? ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஏன் இந்த சம்ன்றது வந்து ஆல்ரெடி எக்ஸல்ல கூட்டலுக்கு நாங்க யூஸ் பண்றதுக்காண்டி எழுதி வச்சுக்குது. அப்ப இந்த ரெண்டு டேர்ம் வெர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா நீங்களா சமன்பாடுகளை யூஸ் பண்றது, ஃபங்க்ஷன் ஆல்ரெடி அவைலபிள் இருக்கிற சமன்பாட்டை யூஸ் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சமன்பாடு எழுதுறேன். ஈக்குவல் சம், சரி, 10, 20, சரி, டிவைடட் பை 2. இது வந்து ஃபங்க்ஷனா ஃபார்முலாவா? ஃபங்க்ஷன் மட்டுமே இருக்குது. ஃபங்க்ஷன் மட்டுமே இருக்குது. ஃபார்முலா நான் டிவிஷன் 2 கொடுத்துக்கிறேன். அப்ப நீங்க ஃபங்க்ஷனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா கால்குலேஷனுக்குரிய பார்ட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணினா அதை வந்து நாங்க ஜெனரலா வந்து என்னன்னு கால் பண்ணுவோம்? ஃபார்முலான்னு கால் பண்ணுவோம். சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஃபார்முலாவை மற்ற கால்குலேஷன்ஸோட உங்களுக்கு சேர்த்து யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் ஃபார்முலாவை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள சேர்த்தியும் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, இதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள சேர்த்தியும் யூஸ் பண்ணலாம். இதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, நாங்க இப்ப சிம்பிள் கணக்கு போவோம். இப்ப எனக்கு ரெண்டு நம்பரை கூட்டிட்டு டிவைட் பண்ணணும்டா ஃபங்க்ஷனை மட்டும் யூஸ் பண்றதா இருந்தா அவரேஜ் அண்ட் ஃபங்க்ஷன் எங்களுக்கு ஜஸ்ட் அதை கால் பண்ணிடும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு என்ன செய்யலாம்? சம் ஃபங்க்ஷனை கொடுத்து என்ன நம்பர்ஸை வந்து கூட்டணுமோ அதை வந்து கொடுங்க. அதுக்கு பிறகு டிவிஷன் குறியீட்டை கொடுத்து 2 கொடுங்க. இப்ப இது என்ன செய்யும்? 20யும் 10யும் கூட்டும். கூட்டினதுக்கு பிறகு எத்தனையால டிவைட் பண்ணும்? 2ஆல டிவைட் பண்ணும். அப்ப நான் தனியா ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னா இல்லாட்டி டிவிஷன் குறியீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னா? டிவிஷன் குறியீட்டையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இதை நாங்க பொதுவா வந்து எப்படி கால் பண்ணுவோம்? ஃபார்முலா. ஃபங்க்ஷன்ல வாரண்டா எப்படி வரும்? ஃபங்க்ஷன்ல வரண்டா விலங்கல்ல தனியா ஃபங்க்ஷன் மட்டும் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ற சொல்றீங்களா? இல்ல, நீங்க ரெண்டால டிவைட் ஃபங்க்ஷன் பண்றீங்க. மட்டும் பார மாதிரி. அது ஃபங்க்ஷன் மட்டும் ஃபங்க்ஷன் சொல்றேன். அது எப்படி செய்யறேன்? டிவிஷனுக்குரிய ஃபங்க்ஷனை கேக்குறீங்களா? ஓ, டிவிஷனுக்கு கண்டு தனியான ஃபங்க்ஷன் வந்து இல்ல, நாங்க அதை சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. சரி, அதை நான் பிறகு வந்து லெக்சர்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க இதுல ஃபார்முலா டேபுக்கு வந்தீங்களா இருந்தா, சரி, நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல கணக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்க வந்து காட்டும். சரி, இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து சப்ஸ்ட்ராக்ஷன். சரி, இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதுகளை வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப கணக்கு வழக்குகளுக்கு வந்து யூஸ் பண்ண சொல்லி தனியான ஃபங்க்ஷன்ஸ், உதாரணத்துக்கு வந்து டிவிஷனுக்கு, அடுத்த வந்து சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு, அடுத்த வந்து மல்டிபிகேஷனுக்கு வந்து தனியாக ஃபங்க்ஷன் இருக்குது. இப்படியான சப்ஸ்ட்ராக்ஷன் டிவிஷனுக்கு வந்து தனியான ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து யூனிக்கா வந்து இல்லை. அதை வந்து நாங்கள் ஃபார்முலா ஃபார்மேட்ல தான் யூஸ் பண்ணணும் வித் ஃபங்க்ஷன்ஸோட சேர்த்து. சரியா? ஓகே மேம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க உதாரணத்துக்கு சொல்லுமே, நீங்க ஒரு பேங்க்ல வேலை செய்யறீங்க. ஒரு முதலீட்டை போட்டு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லோன் வீதத்துல இவ்வளோ வட்டி வீதத்துல எவ்வளோ ஒரு மாசத்துக்கு கெட்டோணுமன்றதை வந்து கால்குலேட் பண்ணணும்டா அதை நீங்க நார்மலா ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி பிஎம்டி என்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, எங்களுக்கு அதை யூஸ் பண்ணி ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிடும். அப்படி அந்த சில மெத்தமெட்டிக்ஸ் வேலைகளை வந்து செய்யறதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும்.
அதுகள் உங்களுக்கு அவைலபிளாக வந்து ஆல்ரெடி எக்ஸல்லேருந்து அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனை வந்து நீங்க என்ன செய்யணும், ஃபார்முலா ஃபார்மேட்ல ஜென்ரேட் பண்ணி எடுக்கணும். ஓகேயா? எஸ் ஓகே. ஓகே. சரி, இப்போ நாங்கள் சிம்பிள் கால்குலேஷனுக்கு போவோம். இப்போ ஐட்டம் வந்து இருக்குது, சரி, சாமான்கள் இருக்குது, அதோட குவான்டிட்டி எத்தனை எண்ணிக்கையில ஆக்கள் எடுக்கிறாங்க, சரி, எத்தனை யூனிட் எடுக்கிறாங்கன்றது இருக்குது. இங்கே யூனிட் ப்ரைஸ், ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்ற இருக்குது. இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும், டோட்டல் மொத்தத்தை வந்து கணிக்கணும். சரி, ஐட்டம் ஏ, பி, சி, டி, இ. ஐட்டம் ஏல 10 யூனிட் எடுக்கிறாங்க, ஐட்டம் பியில் 5 யூனிட் எடுக்கிறாங்க, ஐட்டம் சியில் 2 சாமான் எடுக்கிறேன், ஐட்டம் டியில் 6 யூனிட் எடுக்கிறாங்க, ஐட்டம் இயில் 1 யூனிட் எடுக்கிறேன். ஏட ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா, சரி, பிட ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து 200 ரூபா, மற்றது 150, 450, இது வந்து 800. சரி, இப்போ நான் சொல்லுங்க, ஐட்டம் ஏக்கு அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளர் மொத்தமா எவ்வளோ செலவழிச்சிக்கிறாரு என்றத காணிங், அந்த அந்த ஐட்டம் ஏ எடுக்கிறதுக்கு மொத்தமா எவ்வளோ ஆள் காசு கொடுக்கணும் என்றதை இங்கே டோட்டல் பண்ணணும்டா நீங்க இங்கே யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னது? Sum. சம் ஃபார்முலா. நான் கேட்டது ஃபார்முலாவா ஃபங்க்ஷனா? ஃபார்முலாண்டா என்ன? ஈக்குவல் கொஞ்சம் அவதானிங்க புள்ளகள். சம்மண்டா ப்ரீ டிஃபைன் பண்ணப்பட்ட ஃபங்க்ஷன், சரியா? நான் இப்ப இங்க வந்து ஃபங்க்ஷன் சொல்ல சொன்னேன்னா உங்களோட ஃபார்முலாவை சொல்ல சொன்னேன்னா உங்களோட ஃபார்முலாண்டா நீங்க இந்த கணக்கை செய்யறதுக்கு என்ன சமன்பாட்டை யூஸ் பண்ண போறீங்க என்றது சொல்லுங்க, சரியா? அப்ப நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணினாலும் சரி, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினாலும் சரி, கணக்கொண்டு செய்ய போறீங்கன்னா முதல்ல என்ன குறியீட்டை கொடுக்கணும்? ஈக்குவல் சைன். சரி, ஈக்குவல் கொடுத்தாச்சு. இப்ப அடுத்தது நான் என்னென்ன செய்யணும்? 10 100ஆல பெருக்கணும். 10 100ஆல பெருக்கணும். 10 எத்தனாவது அட்ரஸ்ல இருக்குது? B2 செலக்ட் பண்ணணும். B2 மல்டிப்ளை பண்ணணும். C2 என்டர். அது கிளியரா? ஓகே. இப்ப எனக்கு ஏக்கு செஞ்ச வாக்கு பிக்கு, சிக்கு, டிக்கு, இக்கு வந்து என்ன செய்யணும்? இந்த செல்லில் இருக்கிற வேல்யூவை சி செல்லில் இருக்கிற வேல்யூவோட பெருக்கணும். அப்ப திரும்ப திரும்ப இதுக்கு நான் ஃபார்முலா எழுதணுமா? ஹேண்ட்லரை யூஸ் பண்ணி அப்படியே வந்து என்ன செய்யுங்க, ட்ராக் பண்ணுங்க. சரியா? கிளியரா? இப்ப இது எல்லாத்துலயும் வந்து டோட்டல் காணணும்டா, சரி, ஃபார்முலா வச்சு டோட்டல் காணணும்டா. இந்த வேல்யூஸை வந்து என்ன செய்யுங்க, செலக்ட் பண்ணுங்க, பிளஸ் அதுக்கு பிறகு பிளஸ் கீழே B6. சரி, இது வந்து என்ன, மொத்தமா இவர் எடுத்த சாமான்களோட பில். இது கிளியரா? இப்ப நான் செல் அட்ரஸ் என்ன சொல்லிட்டேன், இப்ப அதுல ரெஃபரன்ஸ் டைப்ல சொல்ல போறேன். இதை கிளியரா விளங்கிக்கோங்க. இப்ப இகின நான் இனிஷியலா எதுக்கு வந்து ஃபார்முலா எழுதினேன்? B2M C2M மல்டிப்ளை பண்றதுக்கு இனிஷியலா வந்து நான் ஃபார்முலா அந்த செல் அட்ரஸை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபார்முலா உருவாக்கினேன். இதே ஃபார்முலாவை நான் கீழுக்கு ட்ராக் பண்ணி காப்பி பண்ணக்குள்ள அது இந்த B2M C2M ரெஃபர் பண்ணுதா, இல்லாட்டி நீங்க ட்ராக் பண்ற இடத்துல இருக்கிறதுக்கு ரிலேட்டடா ஒட்டோவா செல் அட்ரஸை மாத்திக்கு ஒட்டோவா மாத்திக்குது. சரி, இப்படி செல் அட்ரஸ் வந்து ஒட்டோவா மாத்திட்டு போற ரெஃபரன்ஸை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா, ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். நீங்க எந்த செல்லுக்கு ஒரு செல்லிக்கிற டேட்டாவை காப்பி பண்ணக்குள்ள, ஃபார்முலாவை காப்பி பண்ணக்குள்ள மேல் இருக்கிற செல்லுக்கு ரிலேட்டடா கீழுக்கு நீங்க அந்த செல் ஃபார்முலாவை காப்பி பண்ணக்குள்ள காப்பி பண்ற இடத்துல
டேட்டாக்கு ரிலேட்டடா செல் ரெஃபரன்ஸ் அது மாத்துறதா இருந்தா அதை நாங்க என்ன ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம்? ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் நாங்க சொல்லுவோம். சரியா? ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஃபார்மட்ல இருந்தா தான் அது ஆட்டோவா நீங்க செல்ல காப்பி பண்ணக்குள்ள ஒரு ஃபார்முலாவை காப்பி பண்ணக்குள்ள அதுக்கு ரிலேட்டடான வேல்யூவை வந்து என்ன செய்யும், அது ஆட்டோவா மாத்திட்டு போகும். இது விளங்கினா? ஓகே. எஸ் மேம். இப்ப நான் ஒரு வேலை Yes, ma'am. செய்யறேன். இந்த B2வையும் C2வையும் அப்சல்யூட் பண்ண போறேன். இப்ப நான் காப்பி பண்றது மேலுக்கு காப்பி பண்றேன்னா கீழுக்கு காப்பி பண்ணிட்டு போக போறேன்னா மேலுக்கு. இல்லம்மா, நான் இகின ஃபார்முலா என்டர் பண்ணிட்டு காப்பி பண்ணக்குள்ள கீழே காப்பி பண்ண போறேன். அப்ப கீழே காப்பி பண்ணக்குள்ள எது வந்து மாறிட்டு போகும்? செல் அட்ரஸ். செல் அட்ரஸ்ல குளத்துட நேம் மாறுமா, ரோட நம்பர் மாறுமா? ரோட நம்பர் மாறும். இப்ப எனக்கு நான் கீழுக்கு காப்பி பண்ணக்குள்ள எனக்கு ரோட நம்பர் மாறப்படாது. எகின ஈக்குதோ அது மட்டும் தான் நீக்கணுமெண்டா நான் இந்த ரோட நம்பர் ஈக்கிறதுக்கு முன்னுக்கு டாலர் குறியீட்டை வந்து போடுறேன். சரியா? இப்ப கொலம் வந்து மாறக்கூடிய ஃபார்மட்ல இருக்குது. ரோட நம்பர் வந்து 2ல இருந்து கீழுக்கு மாறுமா? மாறாது. நான் இப்ப ஃபில் ஹேண்ட்லரை யூஸ் பண்ணி காப்பி பண்றேன். மாறுதா? எல்லாத்துலயும் என்ன வேல்யூ ஈக்குது? நான் இப்ப ஈக்கிறது வந்து எத்தனாவது ரோல? 3rd ரோல. சரியாண்டா இங்க செல் அட்ரஸ் வந்து ரிலேட்டடா மாறண்டா இங்க என்னண்டு ஈக்கணும்? B3 C3 என்று ஈக்கணும். ஆனா நான் காப்பி பண்ணின இடத்துல இங்க டாலர் குறியீட்டை போட்டு இத வந்து அந்த குறிப்பிட்ட 2வது செல்லுக்கு மட்டும் வந்து என்ன செஞ்சிக்கிறேன்? ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன், அப்சல்யூட் பண்ணிக்கிறேன். அப்ப நான் கீழுக்கு காப்பி பண்ணக்குள்ள அந்த ரெஃபரன்ஸ் வந்து ரிலேட்டடா மாறிட்டு போகுமா? இல்ல. சரி, அப்ப இந்த ரெஃபரன்ஸ் நாங்க என்ன ரெஃபரன்ஸ் சொல்லுவோம்? டாலர் குறியீட்டை போட்டு மாத்திர ரெஃபரன்ஸ் அப்சல்யூட் சரி. ஓகே, இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் கீழுக்கு காப்பி பண்ணக்குள்ள எது ஆட்டோவா மாறும்? கொலம் மாறுமா, ரோ மாறுமா? ரோ மாறும். அப்ப எனக்கு ரோ மாறப்படாம ஈக்கணும்ன்றதுக்காக வேண்டி செல் அட்ரஸ்ல எதுக்கு முன்னுக்கு நான் டாலர் குறியீட்டை போட்டிக்கிறேன்? ரோக்கு முன்னுக்கு. சப்போஸ் நீங்க இங்கலைக்கு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு அப்படின்னா கொலம் வைஸா வந்து நீங்க காப்பி பண்றேன்டா உங்களுக்கு கொலம் அட்ரஸ் மாறப்படாட்டி எதுக்கு முன்னுக்கு டாலர் குறியீட்டை போடணும்? கொலத்துக்கு முன்னுக்கு. எனக்கு கொலமும் மாறப்படாது ரோவும் மாறப்படாதுண்டா 2க்கும் முன்னுக்கு டாலர் குறியீட்டை வந்து போடும். சரி, அப்ப அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ரோ மட்டும் அப்சல்யூட் பண்ணணும்டா ரோ நம்பர் முன்னுக்கு அப்சல்யூட் குறியீட்டை வந்து டாலர் குறியீட்டை வந்து போடுங்க. கொலத்தை மட்டும் அப்சல்யூட் பண்ணணும்டா கொலத்துட அட்ரஸ் அந்த லெட்டருக்கு முன்னுக்கு டாலர் குறியீட்டை போடுங்க. கொலமும் மாறப்படாது செல்லும் மாறப்படாது, மேலேயும் கீழேயும் அசையப்படாது, லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு அசையப்படாதுண்டா ரெண்டையும் என்ன செய்யணும்? ரெண்டையும் என்ன செய்யணும்? அப்சல்யூட் பண்ணணும். டாலர் போடணும். டாலர் குறியீட்டை போட்டு அப்சல்யூட் பண்ணணும். கிளியரா அது? எஸ் மிஸ். இதுல புல்லால் உட்ற இன்னும் ஒரு பிழையோண்டு அதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபார்மட்டுக்கு மாத்தி கேட்கிறேன். சரி, சரி. புல்லால் உட்ற இன்னும் ஒரு பிழையோண்டு தான். உதாரணத்துக்கு நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்லம் என்ற C18ல ஒரு டேட்டா உண்டு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லமே இகின B18ல ஒரு டேட்டா உண்டு. இப்ப நான் இந்த செல்ல வந்து அப்சல்யூட் பண்ணணுமா இருந்தா சரி கொலம் வைஸும் மூவ் ஆகப்படாது ரோ வைஸும் மூவ் ஆகப்படாதுண்டா எகின வந்து நான் டாலர் குறியீட்டை வந்து போடணும். பிக்கு முன்னுக்கும் பிக்கு முன்னுக்கும் பிக்கு பின்னாலே. ஓகே, இந்த 8க்கு முன்னுக்கும் டாலர் குறியீடு போடணுமா? இல்ல. அந்த பிழைய உடவானம் நம்பர் கொல இது மொத்தமா ஒரு நம்பர். அப்ப நீங்க இந்த நம்பருக்கு முன்னுக்கு போட்டாலே அது ஒட்டோவா 18வது ரோ வந்து ரெஃபர் பண்ணும். நீங்க 8க்கும் இடையில டாலர் போட்டா அது சரியா பிள்ளையா?
இல்ல இல்ல சரி, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நிறைய பேர் விட்ற பிள்ளையாம். சரி, இப்ப நான் இந்த கால்குலேஷனுக்கு வரேன். இப்ப நான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் சொன்னேன், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் சொன்னேன். ஓகே, இப்ப அந்த குறிப்பிட்ட ஆள் எடுத்த சாமான்களோட விலையும் சப்டோட்டலும் வந்து இன்னைக்கு நீக்குது. சரி, இப்ப இந்த கடையில சரியா இவங்கட பில்லுக்கு மொத்தமா எவ்வளவு சாமான் எடுத்துட்டாலும் அவங்களுக்கு வந்து 10% கழிவொண்டு கொடுக்குறாங்கன்னு வைப்போம். சரியா, 10% கழிவொண்டு கொடுக்குறாங்க. 10% கழிவு நீங்க இந்த பில்லுக்கு ஆட் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்? சிம்பிள் மேத்ஸ். இப்ப இவரோட டோட்டல் பில் எவ்வளோ? 100க்கு 10% போட்டுட்டு டோட்டலோட சேர்த்து 10% கழிவொண்டு அவங்களுக்கு ஆட் ஆகுது. 100க்கு 10% எடுத்து லெஸ் பண்ற மாதிரி போட்டு சும்மா நான் எல்லா கால்குலேஷன் சாமானுக்கும் வைஸா 10%. கேட்கல, நான் சும்மா கேக்குறேன். ஒரு விலைக்கு 10% கழிவு கொடுக்குறேன்னா நீங்க என்ன செய்யணும்? எல்லா சாமானுக்கும் 10%. இல்ல, டோட்டல் பில்லுக்கு 10%. 10 டோட்டல் வந்து 10% கழிவு பண்ணணும். ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 10% கழிச்சா சரிதானே மேடம்? ஓகே, டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 10% கழிக்கணும். 10% எவ்வளோன்றத கழிக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்க கூட்டணுமே இல்லையா, கால்குலேட் பண்ணணுமே இல்லையா? ஓ எஸ் அத கால்குலேட் பண்ணணும். சரியா, இப்ப 100க்கு 10ண்டா தர 5800 எவ்வளவுன்னு பார்த்தா சரி வராதா மிஸ்? அதான் 5800க்கு சரியா, இந்த 5800 நீங்க மல்டிப்ளை பண்ணணும் 10 100 கீழ் சார் 100ஆல. சரியா, மல்டிப்ளை பண்ணணும் 10 கீழ் 100ஆல. அப்ப அமௌண்ட் எவ்வளோ? இது வந்து என்னது? டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் சரி, இது டிஸ்கவுண்ட் அமௌண்ட். இப்ப இத வந்து நீங்க என்ன செய்யணும்? டோட்டல் பில் இருந்து டோட்டல் இருந்து கழிக்கணும். அப்ப E7 வந்து நீங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சா இவக்கு வரப்போற அமௌண்ட் வந்து எவ்வளோ? 220. அப்ப இவ பே பண்ண நெட் அமௌண்ட் வந்து எவ்வளோ? 5220. சரி, இப்ப இகின ஒரு விஷயத்த காணுங்க. நான் இகின எடுத்தது வந்து எவ்வளோ? 10%. சரியா, 10% என்றா எதுக்கு சமன்? 10 கீழ் 100க்கு சமன். சரி, இப்ப நான் எக்ஸல்ல யூஸ் பண்ற டேட்டா டைப்பை வந்து சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இகின நான் என்டர் பண்ணிக்கிறது எல்லாம் வந்து என்ன? காசு பெருமானம். காசு பெருமானம் என்டர் பண்ண கொள்ள தசம பெருமானம் வந்து வருமா வராதா? உதாரணத்துக்கு வந்து நீங்க நார்மலா 100 எழுதுறேன்டா 100.00 இப்படித்தானே எழுதுவீங்க. ஓகே, அப்ப அதே ஃபார்மட்ல நீங்க மானிட்டரி வேல்யூ எடுக்கணும்டா அதுக்கு நீங்க எக்ஸல்ல நம்பர்ல போய் அந்த டேட்டா டைப்பை வந்து மாத்தும். சரி, இப்ப இகின ஈக்கிற டேட்டா டைப் பெர்சன்டேஜ். நான் இங்க பெர்சன்டேஜ் குறியீட்டை கொடுத்திக்கிறேன். ஒட்டோவா இகின வந்து என்ன டேட்டா டைப் அது மாறிக்குது? பெர்சன்டேஜுக்கு மாறிக்குது. பெர்சன்டேஜுக்கு உங்களோட டேட்டா மாறி இருந்தா நீங்க மெனக்கட்டு இப்படி இந்த 10 கீழ் 100 கொடுத்து மல்டிப்ளை பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. டிரெக்டா எந்த அமௌண்ட்டுக்கு உங்களோட டிஸ்கவுண்ட் காணணுமோ அந்த செல் பெர்சன்டேஜ்ல இருக்கிற செல்ல ரெஃபர் பண்ணுங்க. அது ஒட்டோவா வந்து என்னன்னு எடுக்கும், அத பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும். சரியா, இப்ப கீழே கீக்கிற டிஸ்கவுண்ட்டும் மேலே கீக்கிற டிஸ்கவுண்ட்டும் சேமா டிஃபரெண்டா? இந்த மேல் கீக்கிற டிஸ்கவுண்ட்டும் கீழே கீக்கிற டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் சேமா டிஃபரெண்டா? சேம். சரி, இந்த முறை சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த செல்லில் இருக்கிற டேட்டா டைப் சரி 10% நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களோட ஹோம் டேப்ல நம்பர் குரூப்ல பாத்தீங்கன்னா இது இப்ப என்ன டேட்டா டைப்பை காட்டுது? பெர்சன்டேஜ் வந்து பொதுவா வந்து நீங்க எத்தனைக்கு வந்து காணுவீங்க? 100. சரியா, இப்போ உதாரணத்துக்கு 10% என்றா அது எதுக்கு ஈக்குவல்? 10 கீழ் 100. சரியா, இப்ப இங்க ஒட்டோவா இது பெர்சன்டேஜ் டைப் எடுத்திக்கிறதா இருந்தா நீங்க மெனக்கட்டு நான் முதல்ல செஞ்ச வாக்கு 10 கீழ் 100 போடணுமா? தேவையில்ல, ஜஸ்ட் இந்த செல்ல ரெஃபர் பண்ணினீங்கடா. ஓகே, அப்ப ஈக்குவல் எதுக்கு வந்து நீங்க 10% கழிவை காண போறீங்க? டோட்டல் பில்லுக்கு 5800 ரூபாய்க்கு.
அப்ப 5800 நீங்க பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணணுமா இருந்தா டிஸ்கவுண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணுமாடா இந்த பெர்சன்டேஜ பெருக்கணுமா பிரிக்கணுமா கழிக்கணுமா பெருக்கணும். அப்ப மல்டிப்ளை பண்ணணும் எதோட F2. 10 வீதத்தோட F2. இப்ப எனக்கு கீழுக்கு காப்பி பண்ற வேலை அளிக்கிறேன்டா இதை என்ன செய்யுங்க அப்சல்யூட் பண்ணுங்க. சரி அப்சல்யூட் பண்ணா கீழுக்கு மூவ் ஆகாது லெஃப்ட் ரைடுக்கும் மூவ் ஆகாது. இப்ப இது வந்து ஆட்டோவா எனக்கு எத்தனையா கால்குலேட் பண்ணி தருது 580 இது கிளியரா? Yes. இப்ப இகின நான் டிஸ்கவுண்ட்டை வேறவா கணிச்சு இகின வந்து பில்ல கால்குலேட் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு இத வந்து சிங்கிள் ஃபார்முலால வந்து செல்லும். கேள்வி விளங்கினா இத வந்து இகின எனக்கு சிங்கிள் ஃபார்முலால வந்து செல்லும். இப்ப இதோட டிஸ்கவுண்ட்டை கழிச்சு வர நெட் அமௌண்ட்டை காணணும்டா மொத்த பில்ல இருந்து எதை கழிக்கணும் மொத்த பில் இருந்து மொத்த பில்ட 10 வீதத்தை என்ன செய்யணும் கழிக்கணும். அப்படின்னா நீங்க எழுத வேண்டிய ஃபார்முலா வந்து என்னது பிராக்கெட் முதல்ல எதுல இருந்து எதை கழிக்கணும் 5800 டோட்டல்ல இருந்து பத்து மைனஸ் பண்ணணும் F2 மண்டேல கூட்டுவேன் F2-வையா இல்ல டோட்டல் பில்ட F2 டோட்டல் பில்ட F2 5800 இருந்து கழிக்கணும் 5800 10 வீத கழிவு விளங்கினா அப்ப சும்மா F2 போட்டா என்ன செய்யும் இந்த 10 வீத திங்களை கழிக்க போகும். இப்ப உங்களுக்கு இந்த 5800 பில்லுக்கு எவ்வளவு 10 வீத கழிவண்டு கண்டு அதைத்தான் நீங்க என்ன செய்யணும் டோட்டல் பில் இருந்து கழிக்கணும். அப்ப டோட்டல் பில் இருந்து மைனஸ் பண்ணணும். டோட்டல் பில் இருக்கிறதுல D7ல மைனஸ் பண்ணணும். D7ல into into 10%. 10%. சரியா Yes. சரி இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சிங்கிள் ஃபார்முலாக்குள்ளே மல்டிபிள் வேலையை நான் செஞ்சுக்கிறேன். என்ன ஒரு வேல்யூல இருந்து கழிச்சிக்கிறேன் இந்த அமௌண்ட்டை பெருக்கி வர தொகை. கிளியரா? சரி எல்லாருடையும் போன்ல வந்து எக்ஸல் லீக்கும் தானே Yes ma'am. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இல்லாட்டி வந்து மறக்கும். சரி அப்ப இது வந்து சிம்பிள் கால்குலேஷன் உண்டு. சரி இப்ப நான் இத சரி சரி நான் இங்கல சரி அடுத்து வந்து இதுல இருக்கிற இந்த பார்டர் போடுறது நீங்க உங்களோட செல் தொகுதி ஒன்றுக்கு பார்டர் போடணும்னா செல்லை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஃபாண்ட் குரூப்ல வந்தீங்கன்னா இன்னும் பார்டர் இருக்கும். இதுல எல்லா பக்க பார்டரும் வேணுமெண்டா ஆல் பார்டர் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணின செல்லுக்கு எல்லா பக்க பார்டரும் வந்து ஆட் ஆகும். இப்போ எனக்கு இந்த செல்களுக்கு வந்து பார்டர் தேவையில்ல செலக்ட் பண்ணி நோ பார்டரை கொடுத்தீங்கன்னா பார்டர் வந்து இல்லாமல இதே போல உங்களுக்கு கஸ்டமைஸ் பார்டர்களை வந்து கொடுக்கலாம். சரி இப்போ எனக்கு உதாரணத்துக்கு இந்த பார்டர் இந்த செல்லுக்கு சரி இந்த செல்லுக்கு மேல் பார்டரும் கீழ் பார்டரும் தேவை. எனக்கு ரைட் பக்கம் ஈக்கிற வலது பக்கம் ஈக்கிற இந்த பார்டர் தேவையில்லாட்டி இந்த ரெண்டு செல்லுக்கும் எனக்கு ரைட் பக்கம் ஈக்கிற பார்டர் தேவையில்ல. அப்ப அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பொட்டத்தை செலக்ட் பண்ணுங்க. சரி அடுத்த வந்து டொப்பை செலக்ட் பண்ணுங்க. அடுத்த வந்து ரைட்டை வந்து ரிமூவ் பண்ணுங்க. யூனிவர்சிட்டி வந்தும் பழக்க வழக்கம் பழகலாட்டி ரொம்ப கஷ்டம். சரி எனக்கு பாட்டம் பார்டர் வேணும் டாப் பார்டர் வேணும். சரி இது ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணினீங்கண்டா உங்களுக்குரிய பார்டர் வந்து என்ன செய்யும் அட்டா. சரி இதுல உங்களுக்கு பார்த்தாலும் பாட்டம் பார்டர் ரெண்டும் அட்டா இருக்குது. எனக்கு லெஃப்ட் பார்டர் இருக்குதா இல்லை.
இதை போல உங்களுக்கு கஸ்டம் பார்டர்கள் வந்து ஆட் பண்ணலாம். எனக்கு இது டபுள் லைன்ல வேணுமெண்டா சேம் பார்டர்லயே போய்த்து பட்டன் டபுள் பார்டரை கொடுத்தா கீழுக்கு வந்து உங்களுக்கு டபுள் பார்டர் வந்து ஆட் ஆகும். இப்போ நீங்க பொதுவா வந்து கணக்குகளை செய்யக்குள்ள டோட்டல் சம் பண்றதுல வந்து நாங்க டபுள் பார்டர் கொடுப்போம். அப்படியான ஃபார்மட் வேணுமெண்டா உங்களுக்கு இந்த டபுள் பார்டர் ஃபார்மட்டை ஓப்பன் பண்ணலாம். சரி, இப்போ நான் உங்களுக்கு மெயினா இதுல இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து சொல்ல போறேன். நல்லா நோட்டா பார்த்துக்கோங்க. நம்பர் குரூப் இது வந்து எங்க இருக்குது? ஹோம் டேப்ல எந்த குரூப்ல இருக்குது? ஹோம் டேப்ல நம்பர் குரூப்ல நம்பர் குரூப்ல. சரி, இந்த நம்பர் குரூப்ல இந்த எரோவா கிளிக் பண்ணினா பாருங்க நிறைய டைப் ஆஃப் நம்பர் இருக்குது. இதோட யூசேஜை வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு செல்ல டேட்டா என்டர் பண்ணக்குள்ள அது என்ன வகையான டேட்டான்னு டிஃபைன் பண்ணலாட்டி அது பொதுவா ஒட்டோவா டேட்டா டைப்பை டிடெக்ட் பண்ணலாட்டி அது என்ன கேட்டகரிக்குள்ள வைக்கும்? ஜெனரலுக்குள்ள வைக்கும். இப்போ ஒரு நம்பரை வந்து ஒரு ஜஸ்ட் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண போற நம்பர் ஒன்று நீங்க என்டர் பண்றீங்களா இருந்தா அதை வந்து நீங்க என்ன டேட்டா டைப்ல வைக்கணும்? நம்பர்ல. காசு ரீதியான டேட்டா அப்படின்னா காசு பெருமானங்களை நீங்க என்டர் பண்ண போறீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய டேட்டா டைப் என்னது? கரன்சி இல்லாட்டி அக்கௌண்டிங். ரெண்டுமே வந்து காசு பெருமானத்தை யூஸ் பண்றது தான். அப்ப இந்த டேட்டா டைப்ல ரெண்டை வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். ஓகே, இப்போ இதுல நான் இந்த யூனிட் பிரைஸ் சீக்கிரத்துக்கு வந்து நான் கரன்சி ஆட் பண்றேன். யூனிட் பிரைஸ் சீக்கிரம் இந்த டேட்டாவை வந்து ஆட் பண்றேன். இதுக்கு வந்து நான் கரன்சியை வந்து செலக்ட் பண்றேன். இதுக்கு டோட்டலுக்கு செல்ல செலக்ட் பண்றேன். இதுக்கு வந்து அக்கௌண்டிங் வந்து இதாக்குறேன். ரெண்டுக்கும் நீங்க என்ன டிஃபரெண்டா பாக்குறீங்க? டாலர் வந்து ரெண்டு லைன் டாலர் குறியீடு எட்டா இருக்குது. ஓகே, கிட்டேயும் தூரமா இருக்குது. நீங்க கரன்சி பெருமானத்தை ஆட் பண்ணினா டாலர் வந்து நம்பரோட கிட்டவா இருக்கும். அக்கௌண்டிங்க வந்து யூஸ் பண்ணக்குள்ள டாலர் வந்து என்ன செய்யும்? நம்பர்ல இருந்து தூரமா இருக்கும். நீங்க இப்ப கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் வேலைகளை வந்து நீங்க எக்ஸல்ல செய்யக்குள்ள இந்த டாலரும் நம்பரோட சேர்ந்து ஈக்குவல சில நேரம் உங்களுக்கு நம்பரை கிளியரா பார்த்து கொள்றது வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆகும், கஷ்டமா இருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நம்பர் என்ன காசு பெருமானத்தை நீங்க இண்டிகேட் பண்ணணும். ஆனா அந்த குறிப்பிட்ட கரன்சியோட குறியீடு வந்து நம்பர்ல இருந்து தூரமா வரணும்டா யூஸ் பண்ண வேண்டியது என்ன டைப்? அக்கௌண்டிங். நீங்க நம்பரோட சேர்ந்து இந்த பரவாயில்லாட்டி நீங்க யூஸ் பண்ண வேண்டியது என்ன டைப்? கரன்சி. டிஃபரண்ட் கிளியரா? சரி, அடுத்த வந்து ஷார்ட் டேட்டும் லாங் டேட்டும். உதாரணத்துக்கு வந்து நீங்க எக்ஸல்ல டேட் கால்குலேஷனுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்களாண்டா இப்போ உதாரணத்துக்கு 2 டேட்டா கழிச்சு எத்தனை டேஸ் அப்படியான வந்து நீங்க கால்குலேட் பண்ண போறீங்களா இருந்தா அந்த ரெண்டு டேட்டா டைப்பையும் வந்து நீங்க உங்களுக்கு தேவையான டேட்டா டைப்ல டேட்டா டைப்ல வைக்கணும். ஷார்ட் டேட்டா நீங்க நார்மலா எழுத இயர் மந்த் பிறகு டேட் வர ஃபார்மட்ல இருக்கும். லாங் டேட்டா என்ன டே என்ன மாசம் எத்தனாவது டேட்லன்றது அந்த டீட்டெயிலான டேட்டை வந்து காட்டும். சரியா? இது லாங் டேட்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து டைம், எத்தனை ஹவர் எத்தனை நிமிஷம் எத்தனை செகண்ட் என்ற டீட்டெயிலை காட்டுறதுக்கு நாங்கள் டைம் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பெர்சன்டேஜ். சரி, விகிதாசாரத்தை காட்டுறதுக்கு வந்து நாங்கள் பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிடும். அடுத்தது ஒரு டேட்டா டைப்பை பின்ன வடிவத்துல வந்து நீங்க காட்டணுமா இருந்தா எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்? ஃப்ராக்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிடும். உதாரணத்துக்கு நான் 1/2 கொடுக்குறேன். சரி, இதை வந்து இதுல டேட்டா டைப்பை வந்து நான் கொடுக்குறேன் ஃப்ராக்ஷனுக்கு. சரி, இதுல வந்து பாருங்க நான் முதல்ல 1/2 கொடுக்கும் ஒட்டோவா அது வந்து ஜனவரி 2 எடுத்துச்சு. இப்ப இதோட டேட்டா டைப்பை நான் எதுக்கு மாத்திக்கிறேன்? ஃப்ராக்ஷனுக்கு மாத்திக்கிறேன். இப்ப நான் 1/2 கொடுக்கல அது வந்து எனக்கு மாத்துதா? இல்ல. இப்ப நான் வந்து நான் 10ஆம் நம்பரை கொடுக்குறேன். 10ஆம் நம்பரை கொடுத்துட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்றேன் இதால. அப்ப எனக்கு ஒட்டோவா எத்தனையா தருது? 5 தருது. 10 அரைவாசி வந்து எவ்வளவு? 5. சரி, அப்ப ஒரு டேட்டா வந்து நீங்க ஒரு பின்னம் ஒன்றை டைப் பண்ணக்குள்ள அது ஒட்டோவாவே பின்ன வடிவத்துல காட்சி அளிக்க வைக்கணுமா இருந்தா ஃப்ராக்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த வந்து சயின்டிபிக் நம்பர்ன்றக்குள்ள லாங்
இதுல வரக்கூடிய நம்பர்ஸை சயின்டிபிக் குறியீட்டுல காட்டணும்னா இதை யூஸ் பண்ணிடணும். அடுத்தது வந்து டெக்ஸ்ட். உதாரணத்துக்கு நீங்க ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ண போறீங்க. உதாரணத்துக்கு சொல்லுங்க 0726442. சரி, பிகின வந்து என் ஃபோன் நம்பரை வந்து நான் டைப் பண்ணேன். நான் டைப் பண்ணக்குள்ள முன்னுக்கு 0வையும் சேர்த்து டைப் பண்ணினா டைப் பண்ணல. நான் இந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணக்குள்ள 0வையும் சேர்த்து டைப் பண்ணினேன்னா இல்லையா? இப்ப நான் இல்ல. என்டர் பண்றேன். என்டர் பண்ணக்குள்ள அது 0வை எடுக்குதா இல்லையா? எடுக்கல. ஏன்? இந்த செல் வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்குது? ஜெனரல். இத நீங்க நம்பரு கொடுத்திருந்தாலும் வந்து அதை என்ன செய்யாது? 0வை வைக்காது. இப்ப எனக்கு இந்த ஃபோன் நம்பர் 0வும் சேர்ந்து வரணும்டா அதை வந்து நான் என்ன டேட்டா டைப் மாத்தணும்? இப்ப நான் வந்து 0 என்டர் பண்ணினா 0 ரிமூவ் ஆகுதா? இல்ல. No. இப்ப இது வந்து என்ன டைப்ல இருக்குது? டெக்ஸ்ட் டேட்டா டைப். இப்ப நான் சொல்லுங்க, டெக்ஸ்ட் டேட்டா டைப்ல இருக்கிற ஒரு செல்ல உங்களுக்கு கால்குலேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிடணும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸல்ல ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு செல்ல வந்து நீங்க டெக்ஸ்ட் டேட்டா டைப்ல வச்சுக்கொண்டு கால்குலேஷன் பண்ண போனீங்களா இருந்தா பிள்ளை காட்டும். சரி, இந்த டேட்டா டைப் கொஞ்சமும் வந்து கிளியரா? இப்ப இதுல முக்கியமானதை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இன வந்து நான் டிஃபால்ட்டா இத வந்து கரன்சி அக்கௌண்டிங்க்கு மாத்தக்குள்ள டிஃபால்ட்டா எடுக்கிற நம்பர் வேல்யூ வந்து என்னது? டிஃபால்ட்டா எடுக்கிற கரன்சி வேல்யூ வந்து என்னது? டாலர். இப்ப எங்களை ஸ்ரீலங்கால நாங்க யூஸ் பண்ற டாலரா ருபீஸா? நிறைய பேர் விட்ற பிள்ளை உண்டு தான். ருபீஸ் டேட்டா டைப்பை கண்ட உடனே இகின உதாரணத்துக்கு சொல்ல இகின 1000 ரூபாண்டா. சரி, 1000 ரூபாய்க்கு உங்க சரி, இகின முன்னுக்கு RS டைப் பண்ணி வைக்கிறேன். இப்ப நீங்க RS மெனுவலா டைப் பண்ணினா இது நம்பராக ஈக்குமா இல்லாட்டி ஒரு டெக்ஸ்டாக வந்து கன்சிடர் ஆகும்? கன்சிடர் ஆகும். நீங்க பிறகு ஃபார்முலால ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா வேல்யூ எரர் காட்டும். சரியா? எரர் காட்டும். உங்களுக்கு அந்த கால்குலேஷன் நடக்காது. சரி, அப்ப அந்த பிள்ளை விட வேணாம். ஒரு குறிப்பிட்ட கரன்சியோட சைனை வந்து நீங்க மாத்தணுமா இருந்தா அக்கௌண்டிங் இல்லாட்டி கரன்சிக்கு மாத்தினதுக்கு பிறகு நம்பர்ல பாருங்க இங்க டாலர் குறியீடு காட்டுறோண்டிக்கும் அக்கௌண்டிங் நம்பர் ஃபார்மட். இதுல இந்த எரோவை வந்து கிளிக் பண்ணு. எரோவை கிளிக் பண்ணி இனிஷியல் ஆகிக்கிற லிஸ்ட்ல ருபீஸ் இருந்தா உங்களுக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எடுக்கலாம். பேண்டத்துல வந்து ருபீஸ் இருக்குதா இனிஷியலா? இல்ல. அப்ப எங்க போகணும்? மோ அக்கௌண்டிங் ஃபார்மட் போனீங்களா இருந்தா இதுல கரன்சி இல்லாட்டி அக்கௌண்டிங் கேட்டகரி. இப்ப நான் செலக்ட் பண்ணிக்கிற செல் வந்து என்ன டேட்டா டைப் இருக்குது? அக்கௌண்டிங்ல. சோ இது அக்கௌண்டிங் ஆக்டிவ்ல இருக்குது. இப்ப சிம்பிள் இருக்கிற இந்த எரோவை கிளிக் பண்ணுங்க. எரோவை கிளிக் பண்ணி இகின நீங்க ஆரை கிளிக் பண்ணினா 6 கேட்டகரியில இருக்கிற இதுகள் வந்து காட்டும். நீங்க இந்த எரோவை கிளிக் பண்ணி கீழே போனீங்களா இருந்தா சரி, ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகக்குள்ள உங்களுக்கு ருபீஸ் ஈக்கும். ஓகே, இப்ப இதுல ருபீஸ்லயும் வந்து நிறைய ருபீஸ் இருக்குது. எங்களுக்கு தேவையான ருபீஸ் வந்து என்ன? ஸ்ரீலங்கன் ருபீஸ். அப்ப RS தமிழ் ஸ்ரீலங்கா வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. சரி, இப்ப இங்க வந்து ஏண்டிங்கன்னா RS ஆட் ஆகி இப்ப எனக்கு இதே ருபீஸ் ஃபார்மட் தான் எனக்கு இந்த எல்லா செல்லுக்கும் வேணுமெண்டா ஒவ்வொண்டா போயிட்டு இங்க மாத்திட்டே போகணுமா? இல்ல. எங்களுக்கு ஈஸியா என்ன வேலையை செய்யலாம்? செல்ல கிளிக் பண்ணிட்டு விலங்கல்ல இத கிளிக் பண்ணிட்டு எந்த ஆப்ஷனுக்கு போகணும்? நான் உங்களுக்கு பவர் பாயிண்ட் படிச்சு தரக்குள்ள ஃபார்மட்டை காப்பி பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் சொல்லி தந்தேன். என்ன ஆப்ஷன்? ஃபார்மட் பெயிண்ட். அப்ப எனக்கு இந்த ஃபார்மட் இன்னும் ஒரு இடத்துக்கு பெயிண்ட் பண்ணணுமா இருந்தா ஃபார்மட் காப்பி பண்ண வேண்டிய செல்ல வந்து என்ன செய்யுங்க? செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எங்க போகணும்? ஃபார்ம் டேப்ல
ஃபார்மட் பெயிண்ட்டை அதுக்கு பிறகு தேவையான இடத்துல வந்து என்ன செய்யுங்க பெயிண்ட் பண்ணுங்க. அப்ப ஒரு இடத்துல இருக்கிற ஃபார்மட் ஆட்டோவா வந்து என்ன செய்யும் எல்லா இடத்துக்கும் வந்து காப்பியா. கிளியரா? சரி, அடுத்தது இகின நான் நம்பர் எடுக்கிறேன். சரி, நம்பர் எடுத்துட்டு 1,20,000 டைப் பண்றேன். சரி, இப்ப இகின எனக்கு இந்த நம்பரை 3 தொகுதியா பிரிச்சு வச்சா எனக்கு இந்த நம்பரை ரீட் பண்ற லேசா இல்லாட்டி இப்படி இருக்கிற வாக்கே இந்த லேசா? இதுதான் லேசு. அப்ப நீங்க ஒட்டோவா நம்பர் சென்டர் பண்ணக்குள்ள ஒட்டோவா அது சேர்ந்து வரும். உங்களுக்கு 3 நம்பரா டிவைட் பண்ணி வைக்கணுமா இருந்தா நம்பர்ல இங்க பாருங்க இந்த கம்மா குறியீடு இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணினா ஒட்டோவா அதை என்ன செய்யும் 3 நம்பர்ஸா உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டும். இப்ப உங்களுக்கு அதை ஈஸியா ரீட் பண்ணலாம். அடுத்து வந்து உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் டிக்ரீஸ் பண்றதுக்கும் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிடும். இப்ப இதுல எத்தனை டெசிமல் பாயிண்ட் இருக்குது? தசம இது எத்தனை இருக்குது? 2 இருக்கு. 2 இருக்குது. இப்ப எனக்கு இந்த தசம பெருமானத்தை ரிமூவ் பண்ணணுமெண்டா இதை கிளிக் பண்ணு. இப்ப எனக்கு தசம வேல்யூஸை வந்து ஆட் பண்ணணுமெண்டா உங்களுக்கு இதை இன்க்ரீஸ் டெசிமல் பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். டிக்ரீஸா கிளிக் பண்ணக்குள்ள உங்களோட டெசிமல் பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் வந்து என்ன செய்யும் குறையும். டெசிமல் பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகக்குள்ள உதாரணத்துக்கு சொல்லுமே நீங்க இங்கின 12.85 கொடுத்தீங்களா இருந்தா அது ஆட்டோவா வந்து என்ன செய்யும் டிக்ரீஸ் பண்ணக்குள்ள மட்டன் தட்டி ஒரு வேல்யூவை வந்து கூட்டும். சரியா? இதை போல உங்களுக்கு வேலைகள் வந்து செய்யலாம். சரி, அப்ப நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸல்ட செல் அட்ரஸ் ரெஃபரன்ஸ் டைப் 3 பார்த்தோம். என்னென்ன? செல் ரெஃபரன்ஸ், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், அடுத்து வந்து என்ன ரெஃபரன்ஸ்? அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பார்த்தது. அடுத்த வந்து நம்பர் டைப்ஸ் வந்து பார்த்தேன். எக்ஸல்ல டோட்டல் எத்தனை நம்பர் டைப்ஸ் இருக்குது? ஜெனரல், நம்பர், கரன்சி, அக்கவுண்டிங், டோன்ட் டேட், டைம், செக்ஷன், சயின்டிபிக் அண்ட் டெக்ஸ்ட். சரி, இதுல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இதுல வந்து ஷார்ட் டேட் யூஸ் பண்ண போறீங்கண்டா சரி, நான் இங்க வந்து ஷார்ட் டேட் வந்து டைப் பண்ண போறதா இருந்தா நீங்க ஒர்க் பண்ற பிசில என்ன ஃபார்மட்ல டேட் இருக்குதோ அதே ஃபார்மட்ல வந்து டைப் பண்ணுங்க. இப்ப எந்த ஃபார்மட்ல எந்த பிசில இயர் முன்னுக்கு கேக்குதா டேட் முன்னுக்கு கேக்குதா? இயர் முன்னுக்கு கேக்குது. அப்ப நீங்க இங்க டைப் பண்ண போல எதை முன்னுக்கு டைப் பண்ணணும்? இயர். சரி, இல்லாட்டி அது வேற ஃபார்மட்ல வந்து மாத்தி எடுக்கும். சரி, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சில பிசில ஒர்க் பண்ணக்குள்ள சில பிசில வந்து டேட் முன்னுக்கு இருக்கும். அப்ப நீங்க இயரை முன்னுக்கு டைப் பண்ணினா அது ஆட்டோவாக வந்து அந்த நீங்க டைப் பண்ணின டேட்டை இயராக கன்சிடர் பண்ணுமா டேட்டாக கன்சிடர் பண்ணுமா? இயராக கன்சிடர் பண்ணும். சரி, அப்ப கூட அந்த மெஷின்ல இருக்கிற ஃபார்மட்டை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. மெஷின்ல அந்த நீங்க என்ன மெஷின்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த மெஷின்ல டேட் செட்டிங் எப்படி இருக்குதோ அதே ஃபார்மட்டை நீங்க டேட்டா டைப்பை யூஸ் பண்ணக்குள்ள யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து சிக்கலா. சரியா? பிகினர் நான் 2 டேட் டைம் இதாக்கிக்கிறேன். எனக்கு இப்ப செகண்ட் டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேட்டை மைனஸ் பண்ணணும்டா இப்ப எனக்கு ஒட்டோவா வந்து என்ன செய்யலாம் மைனஸ் பண்ணலாம். ஏன் ரெண்டும் ஒரே டேட்டா டைப்ல இருக்கிறதுனால. இப்ப இதை வந்து நான் 14ஆம் தேதி என்று மாத்தினா 11 நாள் தரும். சரி, ஆனா இது ரெண்டு நீங்க டேட்டா டைப்ல வைக்கலாட்டி எனக்கு இந்த கால்குலேஷனை வந்து என்ன செய்யலுமா? இல்ல. சரி, இப்ப உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் ஆஃப் பர்த்தையும் கரண்ட் டேட்டுக்கும் இடையில இருக்கிற உங்களோட ஏஜை கால்குலேட் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த டேட்டா டைப்ல ரெண்டையும் வச்சுட்டு உங்களுக்கு ஏஜை வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கலாம். சரி, ஓகே. இப்ப நான் இந்தியோட லெக்சர்ஸ் வந்து இதோட ஸ்டாப் பண்றேன் ஓவர்லோட் பண்ணாம. நெக்ஸ்ட் லெக்சர்ஸ்ல அப்சல்யூட்ட கொஞ்சம் நார்மலா ஒரு தரம் சொல்லி காட்டுங்க மேம். ஓகே, சரி, நான் உங்களுக்கு அப்சல்யூட்டுக்கு ஒரு கேள்வி எடுக்கிறேன். சரி, இகின டோட்டல் அமௌண்ட் இருக்குது. நான் இகின 10,000. மிஸ் கொஞ்சம் சவுண்டா பேசுங்களேன். கொஞ்சம் இருங்க, நான் வேல்யூவை என்டர் பண்ணிட்டு வரேன்.
சரி இப்ப இகின சரி இப்ப இகின என் டோட்டல் அமௌண்ட் வந்து இருக்குது. இப்ப நான் இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கான டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை வந்து காணணும், இல்லாட்டி டேக்ஸ் அமௌண்ட்டை காணணும். வைப்போமே டேக்ஸை வந்து கணிக்கணும். சரி இப்ப என் டேக்ஸ் ரேட் வந்து எவ்வளோன்னு சொன்னேன்டா 15%. சரி என் டேக்ஸ் ரேட் வந்து எவ்வளோ 15%. அது எத்தனாவது செல் இருக்குது? E1 செல்ல இருக்குது. சரியா E1 செல்ல இருக்குது. இப்ப நான் டேக்ஸ் ரேட்டை வந்து கணிக்கணுமெண்டா எதோட மல்டிப்ளை பண்ணணும்? இந்த டோட்டல் வேல்யூவை எதோட மல்டிப்ளை பண்ணணும்? 15% மல்டிப்ளை பண்ணணும். இப்ப நான் டிரெக்டா என்ன செய்யறேன், இந்த அமௌண்டோட மல்டிப்ளை பண்றேன் இந்த டேக்ஸ் ரேட். சரி நான் இன்னொரு எந்த ஒரு அப்சல்யூட்டும் யூஸ் பண்ணல. சரியா கொடுத்துட்டு நான் இதை அப்படியே என்ன செய்யறேன், கீழுக்கு காப்பி பண்றேன். கீழே எனக்கு டேட்டா வருதா? இல்ல. ஏன் வரல? கீழுக்கு ஃபார்முலாவை காப்பி பண்ணக்குள்ள அது ஆட்டோவா என்ன செய்யுது, ரிலேட்டடா ரெஃபரன்ஸை மாத்துது. ரிலேட்டடா ரெஃபரன்ஸை மாத்தக்குள்ள இந்த E1க்கு கீழே இருக்கிற செல்ல ஏதாவது வேல்யூ ஒன்று எனக்கு கீக்குதா? இல்ல. அப்ப எனக்கு இங்க மல்டிப்ளை பண்றதுக்கு எந்த மீக்குதா? இல்ல. அப்ப எனக்கு எரர் காட்டுது. இப்ப எனக்கு இங்கல இந்த அமௌண்ட் ரோ வந்து மாறிட்டு போகணும். ஆனா இந்த டெக்ஸ்ட் ரேட் இருக்கிற செல்ட ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு மாறணுமா? மாறப்படாது. அப்ப நான் இத வந்து என்ன செய்யணும், ரோ வைஸா காப்பி பண்றேன். அப்ப ரோ மாறப்படாது. அப்ப இத நான் என்ன செய்யணும், அப்சல்யூட் பண்ணணும். டாலரை போட்டு நான் குலத்தையும் வேணுமெண்டா அப்சல்யூட் பண்றேன், நோ இஷ்யூ. இப்ப நான் என்ன செய்யறேன், காப்பி பண்றேன். இப்ப உங்களுக்கு பார்க்கலாம் இதோட டோட்டல் அமௌண்ட் வந்து மாறிட்டு போய்த்திக்குது. ஆனா எனக்கு இந்த பெர்சன்டேஜ் இந்த செல்ட அட்ரஸ் வந்து மாறிக்குதா? கீழுக்கு ரிலேட்டடா இல்ல மாறுது. இப்படி டாலர் குறியீடு போட்டா அந்த குறிப்பிட்ட செல்ட அட்ரஸ் ரோ வைஸும் மாறாது, கொலம் வைஸும் மாறாது. நீங்க எந்த இடத்துல டாலர் குறியீட போடுறீங்கன்றத பொறுத்து. நான் ரோ நம்பருக்கு முன்னுக்கு போட்டா கொலத்தை உங்களுக்கு வேண்டிய இடத்துக்கு மூவ் பண்ணலாம். ஆனா ரோ மாறுமா? மாறாது. கொலத்துக்கு முன்னுக்கு போட்டா ரோ நம்பர் மாறலாம், கொலம் நம்பர் மாறலாமா? இது வந்து மாறலாமா? இல்ல. இப்ப நீங்க இது ரெண்டையும் அப்சல்யூட் பண்ணினா அந்த செல் வந்து மேல் கீழ் நோக்கி அசையுமாது, வலம் இடப்பக்கம் நோக்கி அசையுமாது. சரி இதத்தான் நாங்க என்ன சொல்லுவோம். சாரி மேம் இதுல குலம் மாறதுக்குரிய வாய்ப்பு இருக்குதா? இருக்குது. கொஞ்சம் இருங்க. குலம் எப்படி மேம்? கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இருங்க, நான் இதை காப்பி பண்ணி காட்டுறேன். சரி இப்ப நான் இகின வந்து என்ன செய்ய போறேன்டா, இகின ஈக்குவல் இத வந்து மல்டிப்ளை பண்ண போறேன். எதோட? 50%. 15%. சரி காப்பி பண்ணிட்டு நான் இப்ப இத இங்குக்கு ட்ராக் பண்றேன். ஏன்னா லெஃப்ட் சைடு நோக்கி ட்ராக் பண்றேன். இப்ப இகின அட்ரஸ் வந்து கீழ் நோக்கி அசைஞ்சிக்குதா, கொலம் வைஸ் நோக்கி, கொலம் ரீதியாக வந்து லெஃப்ட் சைடு நோக்கி கொலம் வைஸா. இப்ப நான் ஃபில் ஹேண்ட்லரை கீழுக்கு ட்ராக் பண்ண கொல ஆட்டோவா என்ன செய்யும், ரிலேட்டட் ரெஃபரன்ஸ் கீழ் நோக்கி மூவ் ஆகிட்டு போகும். இப்ப நான் என் ஃபார்முலா காப்பி பண்றது வந்து எங்க, ஏன்னா வலக்கை பக்கம் நோக்கி. அப்ப அகின வந்து ஷிஃப்ட் ஆகுறது வந்து ரோ மாறாது, எது மாறும், கொலம் மாறும். இப்ப எனக்கு கொலம் மாறப்படாதுண்டா இகின கொலத்துக்கு நம்ம டாலரை போடும். சிம்பிள் அப்சல்யூட் பண்ண. ஓகே இகின எனக்கு கொலமும் மாறப்படா, ரோவும் மாறப்படா. இப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ண. சரியா? ஓகே ஓகே கிளியரா? சரி அப்ப இந்த படிச்ச கொஞ்சத்தையும் பார்த்துட்டு வாங்க, இல்லாட்டி அடுத்த லெக்சர்ஸ்ல மொத்தமா சுத்த சூனியமா தொடச்செடுத்தவா கேக்கும். அடுத்த எக்ஸல் லெக்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வெனிஸ்டே தான் உங்களுக்கு நடக்கும். சரி அப்ப இன்றைக்கு பார்த்ததை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. லேப்டாப் இல்லாதாக்கள் உங்களோட போன்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்க கூகுள்ல உங்களோட கூகுள் குரோம்ல போயிட்டு கூகுள் ஷீட் அடிச்சீங்கண்டா, சரி கூகுள் ஷீட்ஸ் அடிச்சா உங்களுக்கு கூகுள் ஷீட் ஆப்ஷன் வரும்.
சரி நான் இந்த ஷீட் ஓபன் பண்றேன். சரி கூகுள் ஷீட்ஸ் வரும். இதுல போயிட்டு உங்களுக்கு நீங்க நார்மலா செய்யற வாக்கே உங்களுக்கு நாங்க இதை பார்த்து கொஞ்சத்தையும் இந்த ஷீட்ல வந்து செஞ்சு பார்க்கணும். சரி இதுல உங்களுக்கு அதே எக்ஸல் ஃபார்மட்டே தான் இதுல உங்களுக்கு என்டர் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்கணும். சரி அப்ப இன்றைக்கு படிச்சதுல ஏதும் டவுட் சீக்கிரண்டா கேளுங்க, இல்லாட்டி நான் லெக்சர்ஸ் இதோட ஸ்டாப் பண்றேன். இன்றைய படிச்சது கிளியரா? எஸ் மேம் கிளியர். ஓகே அப்ப நான் Miss, இதோட லெக்சர்ஸ் Ma'am, வந்து மிஸ் ரெக்கார்டிங் தருவீங்களா? இதெல்லாம் இல்ல. இது ரெக்கார்டிங் வீடியோ தருவீங்களா? ரெக்கார்டிங் வந்து நான் டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு லிங்கை வந்து ஷேர் பண்ணுவேன் குரூப்ல. மிஸ் மேம் இது நம்மட லெஃப்ட்ல இருக்கிற டேட்டை சேஞ்ச் பண்ணலாமா மேம்? இந்த ஒரு நாள் பின்னி போகுது. இப்ப 7/22 காட்டுது என் லெஃப்ட்ல. உங்களோட நான் நினைக்கிறேன் இது கண்ட்ரோல் பேனல்ல யூகேல இருந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் பேனல்ல பேனல். இதுல வந்து டேட் அண்ட் டைமுக்கு போங்க. சரியா இதுல போயிட்டு சேஞ்ச் டேட் அண்ட் டைம்ல போயிட்டு தேவையானது மாத்துங்க. Miss, sorry, Miss, once more, please. எது ஒன்ஸ் மோர்? ஓகே The date change பண்றது? உங்களோட கண்ட்ரோல் பேனல் போங்க. சரி கண்ட்ரோல் பேனல் போயிட்டு உங்களுக்கு ஆப்ஷனை தேடி எடுக்க கஷ்டமா இருந்தா இங்க சர்ச் பார்ல இப்ப உங்களுக்கு மாத்த வேண்டியது வந்து டேட் அண்ட் டைமே. நம்ம ஜஸ்ட் டேட் அண்ட் எஸ் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணினா உங்களுக்கு இங்கே வரும் டேட் அண்ட் டைம். அதுல போயிட்டு உங்களுக்கு மாத்தலாம். சரி இதுல கூட சேஞ்ச் இப்ப முக்கியமா இத அவதானிங்க. மேல கூட டேட் அண்ட் டைமை மாத்துறதோட டைம் ஜோன் வந்து எதுல போகணும்? இதுல எங்கட ஸ்ரீலங்கால நாங்க யூஸ் பண்ற டைம் ஜோன் வந்து என்னது? ஸ்ரீஜயவர்தனபுரம். இந்த டைம் செட்டிங் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மாத்துங்க. இதை மாத்தலாட்டு நீங்க மேல எவ்வளவு மாத்தினாலும் ஒட்டோவா நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணக்குள்ள டிஃபால்ட் உங்களோட டைம் ஜோனுக்கு ஏற்றதாக டைம் மாறும். சரியா? ஓகே ஓகே அப்ப இன்ஷால்லா அடுத்த லெக்சர்ஸ்ல மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ் இந்த படிச்ச இது சென்ட் பண்றீங்களா மேம்? சாரி லெக்சர் ஹால்ல அந்த நடந்த பிடிஎஃப் எதுக்குரிய பிடிஎஃப் சார் வந்து சில நீங்க நோட்ஸ் போட்டிக்கிறாங்க. ஓ மிஸ் நீங்க படிச்சு தந்த அது எல்லாத்துக்கும்